ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ வாட் இஸ் Famewall? இப்போ இந்த எஸ்இஓ பண்ணணுன்றவங்களுக்கு வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ் அரவுண்ட் தட்? நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்ட்ரகிளே வந்து பீப்புளை நம்ம ப்ராடக்ட்டை விசிட் பண்ணி வச்சுட்டு அவங்கள சைன் அப் பண்ணுறது தான் நம்ம பெரிய பிரச்சனையே. லைக் எல்லா ஸ்டார்ட்டப்பும் சாவறது வந்து லைக் அதனால தான். வை டென்ட் யூ குவிட் அண்ட் கோ ஆல் இன்? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி $300 பார்த்துட்டீங்க. இப்போ படத்தில் வர மாதிரிலாம் வந்து ஒரே பாட்டில் நம்ம பெரிய எல்லாம் அப்படின்ட்டுலாம் நம்பி ஏன் இறங்கல? பில்டிங் சோலோ வர்சஸ் பில்டிங் வித் அ டீம். நீங்கள் ரெண்டுமே பண்ணியிருக்கீங்க. யூ ஹேட் அ co-founder, you also built solo. What are the pros and cons? அது எப்படின்னா நீங்கள் இருக்கிற மணி இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், அது க்ரோ பண்ண விடணும் அப்படின்னு. டெக் சைடில் நீங்கள் காலேஜ் படித்ததை தாண்டி வாட் ஆர் த கேப்ஸ் தட் யூ ஹேட் டு ஃபில்? வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹேட் டு லேர்ன் பை யுவர் செல்ஃப்? The reason that I want to have people like you on the podcast is that இந்த இன்டர்நெட் மணின்ற கான்செப்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணும். ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் MicroSaaS வித் மீ. இன்னும் நான் பேர் வைக்கல, ஸோ அதனால் வந்து இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்மளை சுற்றி எவ்வளோ MicroSaaS பில்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ டுடே ஐ ஹேவ் கௌதம். ஸோ கௌதம் வந்து எனக்கு கௌதமாக தெரியாது, பட் அவரோட ப்ராடக்ட் Famewall எனக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் ஒன் ஆஃப் தி இண்டி ப்ராடக்ட்ஸ் தட் ஐ ஃபாலோட். பட் எனக்கு வந்து அதுக்கப்புறம் நான் கனெக்ட் பண்ண தான் ஓகே கௌதம் வந்து சென்னையில் தான் இருக்காரா, ஓகே கண்டிப்பாக ஒரு பாட்காஸ்ட் கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்ஃபேக்ட் ஐ மீட்டிங் கௌதம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் ஹிம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் தான் வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். கௌதம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஃபார் பீங் ஆன் த பாட்காஸ்ட். ஹாய் சஞ்சீவ், தேங்க்ஸ். சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம உங்கள் ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ வாட் இஸ் Famewall? ஸோ Famewall வந்து ஒரு டெஸ்டிமோனியல் கலெக்ஷன் டூல்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நிறையா பிஸ்னஸஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க கஸ்டமர்ஸ்ட்டு டெஸ்டிமோனியல்ஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து என் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. என் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்க வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் கலெக்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் டெஸ்டிமோனியல்ஸ் கலெக்ட் பண்ணலாம். அதை வந்து அவங்களோட வெப்சைட்டில் அவங்க ஷோ பண்ணிப்பாங்க. ஓகே. அண்ட் இதை வந்து நீங்கள் தனியாக பில்ட் பண்ணுறீங்க? நான் சோலோவாக தான். ஓகே. அந்த டிசிஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம அகைன் இது நான் எல்லாத்தையுமே கேட்குறது தான். ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே இருக்க மைண்ட் செட், ஓகே ஃபண்டிங் வாங்கணும், இல்லைனா வந்து ஒரு டீம் ரெடி பண்ணணும், அந்த டீமுக்கு வந்து சேலரி கொடுக்கணும், ஆஃபீஸ் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் வந்து ஏன் தனியாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க? ஆக்சுவலி ஒரு லாங் ஸ்டோரி, ஒரு தேடலும் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி லைக் டக்குன்னு நான் SaaS பண்ணும் அப்படின்ற யோசனை எனக்கு வரல. ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் 2019 வந்து நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான். ஸோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் நடக்கும்ல. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கம்பெனிஸாக வரும், விசிட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்கள லைக் நம்ம ஹையர் ஆகிக்கணும் அப்படின்றத நினைப்போம். ஸோ ஒரு பாயிண்டில் அது ஸ்லாகாக இருந்துச்சு. ஸோ லைக் லைஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குமா, லைக் இப்போ ஒரு வேலை தேடி போகிறேன், மேபி இந்த வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலை போனாலும் இதேமாதிரி ஒரு தேடல் தான் இருக்கும். ஸோ ஓகே, இது இல்லாமல் எப்படிலாம் பீப்புள் மணி பண்ணுறாங்கன்ற ஒரு ரிசர்ச் மாதிரி இறங்கினேன். அப்போ எந்த AI டூல்ஸும் எதுவும் கிடையாது. ஸோ வெறும் கூகுள் தான் நம்ம ஃப்ரெண்ட். இது வந்து 2019. ஓகே. நீங்கள் அப்போ தான் காலேஜ் முடிச்சிங்க? அப்போ தான் காலேஜ் முடிச்சேன். எங்கே படிச்சிங்க? நான் PSG கோயம்புத்தூரில் படிச்சேன். சூப்பர். ஓகே. ஸோ அதான் பேசிக்லி அப்போ வந்து ஒரு எப்படிலாம் பீப்புள் மணி பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்தேன். ஸோ அப்போ ஆக்சுவலி மோஸ்ட் ப்ரிடாமினென்ட்லி ட்ரேடிங், இன்வெஸ்டிங் அதுதான் மெயினாக இருந்துச்சு. ஸோ அதில் டீப்பாக போய் லைக் நான் அப்போயுமே லைக் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஸ்கேட்டடாக இருக்கும், உங்களுக்கு எது கரெக்ட் இல்லை தப்புன்னே தெரியாது. ஸோ நான் அப்போ என்ன பண்ணேன்னா அந்த இன்வெஸ்டிங் ட்ரேடிங்கில் இருக்கிற ஃபண்டமெண்டல் புக்ஸ்லாம் படித்தேன். ஸோ அந்த பென் ஃப்ராங்க்லின், ஐம் நாட் கெட்டிங் த நேம் ரைட், பட் தேர் ஆர் ஃபியூ ஆத்தர்ஸ். ஸோ அவங்க படிக்கிறப்போ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே. அது எப்படின்னா நீங்கள் இருக்கிற மணி இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், அது க்ரோ பண்ண விடணும் அப்படின்னாங்க. பட் நம்மகிட்ட மணியே இல்லையா அப்போது. ஸோ அதுக்காக ஓகே மணி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்தா பிஸ்னஸஸ் தான் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் நம்மளுக்கு மோஸ்ட்லி என்ன பிஸ்னஸ் தெரியும்னா நம்ம இந்த ஷாப்கீப்பர்ஸ் தெரியும். ஸோ நான் SaaSனும் எனக்கு அப்போ ஐடியாவே இல்லை, SaaSனு ஒன்று இருக்குன்னு. மேபி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஜோஹோலாம் எங்கள் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவுக்கு வருவாங்க. ஸோ அப்போ கேள்விப்பட்டது தான். ஸோ ஓகே SaaSனு ஒன்று இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சேன். பட் அந்த டைமில் அப்பயும் SaaSனா என்னன்னு தெரியாது. மேபி இந்த வெஞ்சர் ஃபண்டட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுதான் ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகே நான் அப்போ என்ன பிளான் பண்ணேன்னா, ஓகே இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவோம், மேபி இதை ஃபிகர் அவுட் பண்ணுற டைம் வந்து இந்த கம்பெனிலேயே நம்ம மணியும் ஏர்ன் பண்ணுவோம். ஸோ சைடில் நம்ம பிஸ்னஸ் தான் என் கோலாக இருந்துச்சு அந்த டைமில் 2019, 2020. ஸோ ஆல்மோஸ்ட் நான் அப்போ ஒரு கம்பெனியில் பெங்களூரில் ஹையர் ஆகிட்டேன். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் முடிஞ்சு ஒரு பெங்களூர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் சைடில் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் 2020 மார்ச்சில் கோவிட் ஹிட் ஆச்சு. ஸோ கோவிட் ஹிட் ஆனோடனே நம்ம திருப்பி எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நிறையா டைம் இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ என்னென்னா எனக்கு தெரிஞ்ச என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு அப்போ வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றதான் ஒரு யோசிச்சேன். அப்போ ஏன் அது யோசிச்சேன்னா அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் வந்து ரெக்ரூட்மெண்ட் தான். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு இதுவாக போயிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் குவாலிட்டியான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கிடைக்கிறாங்களான்னு கம்பெனிஸ்க்கு தெரியாத ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த டைமில் நான் ரெக்ரூட்மெண்ட் சாஃப்ட்வேர் ஒன்று பில்ட் பண்ணலாம் அப்படின்றதான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோடு சேர்ந்து.
பட் அப்போ என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் லைக் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்ற எக்ஸைட்மெண்ட்டில் லைக் ஒரு ப்ராடக்ட் மாதிரி பில்ட் பண்ணிட்டோம். லைக் ரெக்ரூட்மெண்ட் சாஃப்ட்வேர் வச்சுட்டு, ஓகே இங்கே வந்து கோட் புஷ் பண்ணுவாங்க. அங்கேருந்து அந்த அந்த ரெக்ரூட்டர் வந்து இதை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எழுதுவோம் அப்படின்ட்டு. பட் டுவர்ட்ஸ் ஒரு ஹாஃப் வே பில்ட் பண்ணுறப்ப எனக்கு யோசிச்சிட்டேன், ஓகே வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து இதெல்லாம் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கஸ்டமர் வருவாங்களான்னு தெரியலையே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த ப்ராடக்ட்டை ஹாஃப் வேலே இருக்கிறப்போ இன்னொருத்தங்க லைக் நான் வந்து டேரெக்டாக கோல்டு அவுட்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ட்விட்டர், லிங்க்டின்ல போய் இந்தியன் ஃபவுண்டர் ஐ மீன் இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்ட்ட டேரெக்டாக போய் ரீச் அவுட் பண்ணி, ஓகே இந்த மாதிரி நாங்கள் ஒரு ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹையர் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்போம். அவங்க வந்து சில பேர் நிறைய பேர் வந்து டிமாண்டில் இருந்தாங்க. ஆமாம் வேணும் அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த சைட் பிடிச்சிட்டோம். இப்போ ஒரு சைட் ஆஃப் இது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி தான் பேசிக்லி. ஸோ ஒரு சைட் ஆஃப் ரெக்ரூட்டர்ஸ் பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சைடு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிட்டோம், லைக் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். ஸோ அவங்கள பிடிக்கிறதுக்கு நான் திருப்பி லிங்க்டின்ல அவுட்ரீச் பண்ணேன். பட் சர்ப்ரைசிங்லி there's a lot of demand for jobs, right? ஸோ இங்கேருந்து இந்த சைடு வந்து நிறையா வந்துருச்சு. பட் இந்த சைடு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு 2 பேரை பிடிக்கிறதுக்கு. ஸோ 2 பேரை பிடிக்கிறதுக்கு ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை பில்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் இவங்க ஹையர் பண்ணி லைக் ஒரு 2-3 இன்டர்வியூஸ் போச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஜினியர் ஹையர் ஆனா. அந்த ஸ்டோரி என்னவா இருந்துச்சுன்னா, அந்த இன்ஜினியர் வந்து 2 இயர்ஸாக ஜாபே இல்லை. ஸோ நான் ஏதோ ட்ரை பண்ணணும்னு பண்ணி அவனுக்கு ஜாப் கிடச்சிது. அவனோட ஃபேமிலியோ ஏதோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஆச்சு போல அந்த ஜாப்னால. ஸோ அவன் எனக்கு தேங்க்ஸ் சொன்னால் இவங்களும் எனக்கு கமிஷனாக $300 கொடுத்தாங்க. ஸோ அதுதான் லிட்டரலி என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் மணி. ஸோ பட் அந்த லைக் $300 வாங்குறது ரொம்ப மேபி அந்த டைமில் குட்டி அமௌண்ட் தான். பட் அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் ஒருத்தங்க வந்து அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்திருக்கு. ஓகே இவங்களுக்கும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அந்த $300 தான் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம மணி பண்ணலாம் இன்டர்நெட்டில். பட் மேபி இதுவே நான் பண்ணிட்டு இருப்பேன்னா ஸ்கேல் பண்ணி ஹைரிங் ஏஜென்சி மாதிரினா நோ அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேரில் ஸ்டார்ட் பண்ணேன் சாஸ்லாம். நைஸ். ஆக்சுவலி நீங்கள் நிறைய சொன்னீங்க, நிறைய அன்பாக் பண்ணோம். பட் ஜஸ்ட் ஆஸ் அன் அக்னாலஜ்மெண்ட், நீங்கள் அந்த $300 பண்ணேன்னு சொன்ன உடனே ஐ ஹேட் கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா தட் ஃபீலிங் ஆஃப் இன்டர்நெட் மணி இஸ் பியூட்டிஃபுல். நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுட்டு யாரோ ஒரு 2-3 பேரோட லைஃப் இம்பாக்ட் பண்ணி அது மூலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம். அட் த சேம் டைம் we also get money from that. So that's a beautiful thing. And again, the reason that I want to have people like you on the podcast is that in the internet money ன்ற கான்செப்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணோம். நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதே வந்து தெரியாது. அண்ட் அதனால தான் நான் மெயினாக வந்து ஐ வாண்ட் டு பிரிங் தட் அவுட். ஸோ அகேன் ஐ வாண்ட் டு கோ பேக் அண்ட் அன்பேக் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ செட். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஜாப் ஜாயின் பண்ணீங்க. ஸோ இது ப்ராப்ளம், இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்போ நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் நம்ம லைஃப்பில் பார்க்குறோம். பட் இது ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்ற தாட் எப்படி வந்துச்சு? ஸோ ஆக்சுவலி ஸோ பேசிக்லி என்னோட லைக் இன்ஜினியரிங் மைண்ட் செட் இருக்கிறனால மேபி யூ என்ஜாய் கோடிங், யூ லைக் கோடிங். ஓகே. ஸோ ஆக்சுவலி ஐ என்ஜாய்ட் கோடிங். பட் இப்போ ஆக்சுவலி ஐரன் என்னன்னா, இப்போ இங்கே நான் சாஸ் பண்ணனால கொஞ்சம் கோடிங்கை விட இப்போ மார்க்கெட்டிங் கொஞ்சம் இன்னும் பிடிச்சிருக்கு. ஓகே. இல்லை நீங்கள் வந்து அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ நீங்கள் அப்பயுமே கோல்ட் அவுட் ரீச் பண்ணி அப்பயுமே மார்க்கெட்டிங், ஸோ யூ ஆல்மோஸ்ட் டன் தட் பேஸ் ஆஃப் அன் எண்ட் டு எண்ட் பிஸ்னஸ் இன் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இட் செல்ஃப். எனக்கு வந்து இப்போ காலேஜில் யூ லேர்ன்ட் ஆப்வியஸ்லி த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் லைக் வி கோ த்ரூ சம் லேர்னிங். ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கான லேர்னிங், அதாவது இந்த மைண்ட் செட் ஆஃப் ஓகே இந்த ப்ராப்ளம் கரெக்டாக சால்வ் பண்ணணும் அண்ட் இதுக்கு வந்து கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இங்கே அவுட் ரீச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இது கரெக்டான ப்ராப்ளம் இல்லை, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எப்படி வந்துச்சு? ஸோ பேசிக்கலி அதை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கணும், அதுக்கு இமீடியட்டான ஃபஸ்ட் சொல்யூஷன் லைக் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் சொல்யூஷன் என்னவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட கேஸில் வந்து நான் ஒரு ரெக்ரூட்மெண்ட் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறேன். அதோட பர்பஸ் என்னென்னு யோசிக்கணும். ஸோ அதோட என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, ஒருத்தங்களை வந்து ஹையர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஐ ஹேவ் டு ப்ரூவ் தட் சம்திங் ஐம் டூயிங் இஸ் ஹெல்பிங் ரெக்ரூட்டர்ஸ் ஹையர் சாஃப்ட்வேர் பீப்புள். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங்காக இருந்துச்சு. அதுக்கு நான் சாஃப்ட்வேர் பண்ணணும் இல்லை எப்படியோ பிடிச்சி கூட்டு வரணும், அது என்னோட ப்ராப்ளம் தானே, அது அவங்க ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுக்காக தான் அப்படி யோசிக்கிறப்ப என்ன யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் ரெக்ரூட்டரை கண்டுபிடிக்கணும். ஓகே நான் ரெக்ரூட்டர்ஸ் எங்கே இருப்பாங்கன்னு ஃபஸ்ட் யோசிக்கணும். ஓகே ரெக்ரூட்டர்ஸ் வந்து ப்ரிடாமினெட்லி ஒரு லிங்க்டின் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது வந்து அவங்க சோஷியல் நெட்வொர்க் மாதிரி ரெக்ரூட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே நான் இது மூலமாக தான் அவங்கள ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ அதை வந்து அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு அவங்கள டிஎம் பண்ணி ரீச் அவுட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓகே இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தேவை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறதுன்னு பார்த்தா இவங்க வந்து ட்விட்டர்லேயும் இருக்காங்க ஆர் கிட்ஹப்பில் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். ஸோ இவங்கள நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும். ஸோ இதை ரீச் அவுட் பண்ணுற ப்ராசஸ் பேர் நம்ம கோல்டு அவுட்ரீச்னு நம்ம சொல்கிறோம். பட் டெக்னிக்கலாக ஓகே நம்ம யாரோ ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோன்றது தான் யோசனையாக இருந்துச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் திங்கிங் அது எப்போ லைக் when did you come across that concept? ஸோ இதெல்லாமே ஆக்சுவலி அந்த டைமில் நான் அந்த தேடலில் இருந்தேன்ல, லைக் ஜாப் மட்டுமே வாழ்க்கையாயிருமா அப்படின்றது. ஸோ அந்த டைமில் நான் நிறைய லைக் ஒரு ஸ்பெசிஃபிக் இதுன்னு நான் லாக்டவுன் பண்ணிக்கல என்னையே.
ஸோ எல்லாமே வைட் ரேஞ்ச் ஆஃப் இதில் படித்தேன். லைக் சம் பயோகிராஃபிஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஈலான் மஸ்க் பற்றி பயோகிராஃபிஸ்லாம் படித்தேன். ஸோ ஹீ இஸ் அ பர்சன் லைக் he started with PayPal, right? பட் ரைட் நவ் ஹீஸ் பில்டிங் ஸ்பேஸ் கம்பெனிஸ் லைக் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில். ஸோ அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதான் பார்த்தேன். ஸோ அவங்க வந்து லைக் ஓகே நான் வந்து ஒரு கம்பெனி பில்ட் பண்ண போகிறேன் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இப்போ நான் லைக் மாஸை காலனைஸ் பண்ண போகிறேன்றதுக்காக தான் ஸ்பேசஸ் பில்ட் பண்ணாங்க. லைக் நான் ராக்கெட்ஸ் அனுப்பணுன்றதுக்காக பில்ட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க பீப்புள். இப்போ எக்ஸாம்பிள் ஜெஃப் பேசோஸே இருக்காரு, அவர் அமேசானை ஸ்டார்ட் பண்ணார். அவர் அமேசான் ஸ்டார்ட் பண்ணப்போ அவ்வளோ பெரிய காம்படிஷன் இருந்துச்சு. ஸோ அவங்க பெரிய லெவல் பிஸ்னஸே இப்படி தான் திங்க் பண்ணுறாங்கன்னா நம்ம குட்டி பிஸ்னஸ் தானே, ஸோ அவங்களுக்கு அப்ளை ஆகிறது நம்மளுக்கு அப்ளை ஆகும், மேபி ஒரு ஸ்மால் ஸ்கேல் அப்ளை ஆகுன்றது தான் யோசனை. that's profound. ஏன்னா நான் what I'm observing based on our conversation is that உங்களுக்கு வந்து காலேஜ் முடிச்சப்பவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு திஸ் லெவல் ஆஃப் திங்கிங் டுக் மீ 5-6 இயர்ஸ் ஆஃப் கோயிங் த்ரூ அ ஜாப் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். அது எல்லாருக்குமே என்ன தோணும், காலேஜ் முடிச்சா ஜாப் தானே ஆப்ஷன், அதுதானே அப்படி தானே சொல்லி வளர்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த டைமில் வாட் மேட் யூ திங்க் தட் இல்லை இது நமக்கு இது தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து வேர் டு கெட் தட் இன்ஸ்பிரேஷன் ஆர் தாட் ஃப்ரம்? ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறனால தான் யோசிக்கிறேன். பட் ஆக்சுவலி என்னோட பேரண்ட்ஸுமே ரொம்ப சப்போர்ட்டிவாலாம் இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப அப்போஸ் பண்ணாங்க. லைக் நான் அடுத்ததான் கேட்கலான்றது. பட் ஓகே. ஸோ ஆக்சுவலி அவங்க லைக் அந்த டைமில் நான் ஜாப் போயிட்டு இருந்தேன். அப்போவே நான் வந்து லைக் எனக்கு இது பிடிக்கல. லைக் எனக்கு ஜாப் பண்ணிட்டு இருந்தேன், அது நல்ல சேலரி பே பண்ணிட்டு இருந்துச்சு. லைக் அந்த டைமில் அது ரொம்ப ஜாஸ்தியான சேலரி தான். லைக் சரி அரௌண்ட் 70,000 60,000 அந்த பர் மந்த். பட் அதுலேருந்து எனக்கு ஏதோ ஹையே வரல. அந்த ஓகே சேலரி வருது, ஓகே மந்த்லி ஏதோ ஒன்று பண்ணுறோம் எக்ஸ்பென்ஸ். ஸோ யூஸ்வலி என்னென்னா பீப்புள் வந்து ஒரு ட்ராப்பில் ஃபாலோ ஆயிடுவாங்க. ஸோ ஒரு சேலரி வரும், நம்ம ஒரு இஎம்ஐ கட்டணும், இல்லை ஏதோ ஒன்று பிடிச்சதை வாங்கிடுவோம். ஸோ அதை அடைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் இயர்ஸ் போயிடும். ஸோ அதில் நான் தெளிவாக இருந்தேன். லைக் நான் எதுலையும் இறங்கக்கூடாது. என் வீட்டில் ஆக்சுவலி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. லைக் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கோ, வீடு வாங்க. எனக்கும் பண்ணாங்க, நானும் வாங்கலை. ஓகே. பட் அதில் நான் தெளிவாக இருந்தேன். லைக் மேபி எல்லா டொமைன்ஸ்லையும் எனக்கு எஃபெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பிஸ்னஸ் பண்ணுறது தான் மணின்னு லேர்ன் பண்ணேன். அப்புறம் மேபி இந்த ஸ்டாய்க் பிரின்சிபல் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதையும் கற்றுக்கிட்டேன். லைக் லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்க்காக தான், நம்ம வந்து லைக் எதையும் நம்ம கொண்டு போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு இருக்காக என் மைண்ட் செட்டே அந்த மாதிரி தான் மாறிச்சு. லைக் மோஸ்ட்லி புக்ஸ் and people. ஓகே. எனக்கு அதுதான் திரும்ப இட் கீப்ஸ் கமிங் பேக் டு யூ எக்ஸ்போஸ் யுவர் டு புக்ஸ். நீங்கள் when did you start reading? ஆக்சுவலி நான் ஒரு பெரிய ரீடர்லாம் கிடையாது. நான் ஒரு புக் எடுத்தேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஆகும். லைக் 2-3 பேஜஸ் தான் ஒரு வீக்லேயே நான் படிப்பேன். ஓகே. பட் அந்த 2-3 பேஜஸ் படிக்கிறது நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணிங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வரும்ன்றது என் பாயிண்ட். நான் ஆக்சுவலி முன்னால் புக்ஸே படிக்க மாட்டேன், எனக்கு புக்ஸ்லாம் பிடிக்காது ஆக்சுவலி. பட் வேறு வழியில் இப்போ நான் எக்ஸாம்பிள் ஈலான் மஸ்கோட பயோகிராஃபிலாம் லைக் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்நெட்டில் நிறைய சோர்சஸ் இருக்கும். பட் அது கொஞ்சம் ஸ்கேடடாக இருக்கும், நிறைய நியூஸ் அவுட்லெட்ஸ் கவர் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ட்ரஸ்ட்வதியாக இருக்குமான்னு தெரியல. ஓகே பயோகிராஃபினா அட்லீஸ்ட் இவங்க அட்லீஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்களே, லைக் இவங்க கிட்ட கேட்டு தானே எழுதிருப்பாங்க. அட்லீஸ்ட் அதுதான் க்ளோசர் டு ட்ரூத்தில். ஸோ இந்த வால்டர் ஐசக்சனோட பயோகிராஃபி, வால்டர் ஐசக்சன் பயோகிராஃபி. அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட புது வால்டர் ஐசக்சன் பயோகிராஃபி. பட் அதுக்கு முன்னாடி ஆஷ்லி வேன்ஸ் அவரோட இருந்துச்சு. ஆமாம் முன்னாடி ஒரு பட் பயோகிராஃபி படிக்கணுன்றது கூட இப்போ அவசியம் இல்லை. இப்போ வந்து அந்த டேரெக்டாக ஆண்டர்பிரினர்ஸே டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறாங்க யூடியூப் வீடியோ. அந்த டைமில் அவ்வளோவா இல்லை, பட் இப்போ அது வந்திருக்கு. ஸோ வாட் ஐம் டேக்கிங் அவே இஸ் தட் இந்த மைண்ட் செட் இஸ் சம்திங் தட் நீங்கள் கன்சியூம் பண்ணுற கான்டென்ட் மூலமாக உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. And in pursuit of that freedom that led you to business, and that combined with your expertise and your love for coding, it kind of led you to SaaS. Okay va, so that is like, and that seems very natural. நிறைய பேர் டிஃப்ரெண்டான பாத்ல வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஏர்லியானவே அந்த ஒரு இது இருந்துச்சு. I want to get into like friends and family. So let's say that இந்த பாத் நீங்க வந்து ஜாப்ல இருந்துட்டு தான் ரெக்ரூட்டர் பிளாட்ஃபார்ம் பண்ணீங்க. பட் at some point when you said இல்ல எனக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஜாப் பாத் வேணாம், ஐம் கோனா டூ திஸ் பை மை செல்ஃப், நான் சோலோவாக சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் யூ? ஆக்சுவலி நான் இன்னொன்று சொல்லணும். லைக் அந்த டைமில் ரெக்ரூட்மெண்ட் பில்ட் பண்ணுறதுல ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு இருந்தான். ஸோ அவங்க ஃப்ரெண்டு கூட தான் பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். வாட் இஸ் த ஈக்குவேஷன்? இப்போ வந்து யூ டூயிங் த கோடிங் ஸ்டஃப், டெக் நான் டெக் அந்த மாதிரி பிரிச்சிட்டிங்களா, இல்லைனா யூ ஜஸ்ட் அந்த மாதிரி தான் பிரிச்சிட்டிங்க? ஓகே. ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரி தான். லைக் என் ஃப்ரெண்டு வந்து லைக் நாங்கள் 2 பேருமே சேம் காலேஜ் தான். ஸோ அவன் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் தான். ஸோ ஹி வாஸ் நாட் ரெடி டு டூ மார்க்கெட்டிங். பிகாஸ் மார்க்கெட்டிங் வந்து ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து சாஃப்ட்வேர் பீப்புளுக்கு அடாப்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு என்னவா இருந்துச்சுன்னா திங்கிங் வந்து, ஸோ he also tried marketing. Like I told that somehow you have to get revenue la, so நம்ம மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணி தான் ஆகணும். லைக் மார்க்கெட்டிங் பேசிக்கலி ரீச்சிங் அவுட் டு பீப்புள் தான். பட் என்னன்னா இப்போ நீங்கள் கோடிங்கில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் உடனே தெரிஞ்சிடும் கரெக்டாக, நீங்கள் அந்த கம்ப்யூட்டர்லேயே பார்த்துடலாம். பட் மார்க்கெட்டிங்கில் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்காத ரிசல்ட். நீங்கள் வந்து 1 வீக்காக பண்ணுவீங்க, ரீச் அவுட் பண்ணுவீங்க, மேபி 3 வீக்ஸ் கழிச்சு தான் ஒருத்தங்க ரீச் பேக்கே பண்ணுவாங்க. அது அவங்க தப்பு கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் உலகத்தை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். லைக் நீங்கள் புஷ் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். பட் அதை வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஓகே நான் பண்ணுறேன், அவங்க எஃபர்ட்டே போட மாட்டாங்கன்னு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஸோ எவென்ச்சுவலி ஆஃப்டர் ட்ரைங் அவுட் லைக் ஃபியூ திங்ஸ் இட் டிடன்ட் ஒர்க் அவுட். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து அதனால் லைக் நாங்கள் பிரிய வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், ஓகே இப்போ வந்து எனக்கு மார்க்கெட்டிங் தெரியும், கோடிங் மட்டும் தானே பண்ணணும்.
சரி ஓகே நம்ம நானே பண்ணுறேன் அப்படின்றதுக்கு தான் ஸோ நான் சொல்ல நீங்க வரேன். காலேஜ் படிக்கும்போது கோடிங் வாஸ் ஆப்வியஸ்லி பார்ட் ஆஃப் யுவர் கரிக்குலம், பட் யூ வேர் நாட் அ ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப்? அதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப் தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஓகே. பட் யூ ஆர் அ ஹேண்ட்ஸ் ஆன் கோடர், பட் யூ ஹவ் நாட் பில்ட் எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன்ஸ். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ அந்த அந்த டைமில் வெப் டெவலப்மெண்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ எண்ட் டு எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று இருக்கும், பேக் எண்ட் இருக்கும், டேட்டா பேஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மூணுத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறது தான் வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுவே நான் நியூவாக தான் இருந்துச்சு. அதுவுமே நான் யூடியூப் டுட்டோரியல்ஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்குது யூடியூப்லேயே. ஸோ அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு பாயிண்ட்ல என்னன்னா, ஓகே நம்ம ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் எல்லாமே மேட் அ டிஃப்ரென்ஸ்னு தோணுது. ஏன்னா அவங்ககிட்ட $300 வாங்கிட்டோம். ஓகே இவங்ககிட்ட வாங்கணும்னா இவ்வளோ 7 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. நம்ம எப்படியாவது பண்ணி வாங்கிடலாம். அட்லீஸ்ட் ஒரு $1000 ரீச் ஆனால் போதும். நம்ம $1000 மந்த்லி ஒரு 70,000 வரும். அதாவது இது வந்து ரொம்ப லக்ஸூரியஸானது இந்தியன் லைஃப் ஸ்டைலுக்கு. எனக்கு வந்து $300 போதுமானதாக இருந்துச்சு ரெவன்யூ வந்துட்டாலே. ஸோ அதுக்காக அதை தான் கோலாக வச்சேன். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஒன்று பில்ட் பண்ணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் கரெக்டாக சால்வ் பண்ணும், எனக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் என்னென்ன ஐடியாஸ் லைக் நானும் என் ஃப்ரெண்டும் பண்ணிட்டு இருந்தோம் பிஸ்னஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் நான் பிரிச்சோம்ல. ஸோ அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு நான் ஒவ்வொன்றா லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் இந்த ரெக்ரூட்டர்ஸ் வந்து டெஸ்டிமோனியல் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமில் நிறையா மார்க்கெட்லேயே நிறைய டூல் இருந்துச்சு. ஸோ நான் பண்ணுற பிஸ்னஸ் ஒன்றும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ். This was around 2020. 2020 எக்ஸாக்ட்லி. Okay, and you are still in a full time job. ஃபுல் டைம் ஜாப். Okay. ஸோ டு மேக் திங்ஸ் ரைட் லைக் ஸோ இந்த ஃப்ரெண்டு கூட நடந்ததெல்லாம் 2020 அண்ட் 2021 முடிஞ்சு. நான் கம்பெனிலாம் ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று இன்கார்பரேட் பண்ணோம் இந்தியாவில் டாக்ஸ் ரெகுலேஷனுக்காக. ஸோ அது அக்டோபர் 2020 இன்கார்பரேட் பண்ணேன். 2021 இந்த நான் இன்னும் நிறைய பிஸ்னஸஸ் ரன் பண்ணோம் நானும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து. பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் நான் சோலோ வரது வந்து எக்ஸாக்ட்லி இன் ஃபெப்ரவரி 2022. Okay, okay. ஸோ ஆல்மோஸ்ட் 2 years okay. ஆயிடுச்சு. அது வரைக்கும் நாங்கள் நிறைய மற்ற பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ வெஞ்சர் ஃபுல்லாக ரைஸ் பண்ணலாமா, ஒய் கம்யூனிட்டிலாம் ட்ரை பண்ணி Okay, okay. அந்த 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 கதை. All while holding on to a full time job. யா. Okay. பட் என்ன சர்ப்ரைசிங்காக ஆச்சுன்னா, ஃபுல் டைம் ஜாபில் வந்து 2020 மிட்ல அப்போ வந்து நான் கோவிட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ அப்போ வந்து ஒரு டெம்பரரியாக பாஸ் வச்சாங்க. நான் உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன் இப்போ கோவிட்னால அப்படின்ட்டு. ஸோ அந்த 6 months வந்து எனக்கு ஜாப் இருக்குன்னே தெரியாது. பட் சர்ப்ரைசிங்லி நான் எல்லாம் இறங்கிட்டேன் இந்த பிஸ்னஸ்லாம் பார்க்க. அதுக்கப்புறம் 6 months கழிச்சு என் கம்பெனிலேருந்து மேபி லைக் திருப்பி நீங்கள் வரீங்களா கம்பெனிக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு சைட்லையும் பிஸ்னஸ் இருந்துச்சு, சைட்லையும் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு. ஓகே. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, ஐ திங்க் த ரீசன் ஐ கீப் கோயிங் பேக் டு த ஃபுல் டைம் ஜாப் இஸ் தட் இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷன். அது ஒரு ஃபுல் டைம் ஜாப் வச்சுட்டும் இப்போ யூ ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ், யூ பில்ட் சாஃப்ட்வேர். ஸோ அந்த ஃபுல் டைம் ஜாப் இருந்தால் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, ஜாப் குவிட் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்ம ஜாப் வச்சுட்டுமே நம்ம பண்ண முடியும் அப்படின்றது. ஆமாம் எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி ஜாப் வச்சுட்டு பண்ணலாம். பட் ஆக்சுவலி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறது தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ பட் ஆக்சுவலி இட்ஸ் டூவபிள். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரி, why didn't you quit and go all in? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி $300 பார்த்துட்டீங்க. ஸோ why நம்ம வந்து இந்த படத்தில் வர மாதிரிலாம் வந்து ஒரே படத்தில் நம்ம பெரிய ஆளாக எல்லாம் அப்படின்லாம் நம்பி ஏன் இறங்கல? ஸோ ஆக்சுவலி அந்த டைமில் வந்து $300 வந்துச்சு. பட் என்னோட பேங்க் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிட்டு அதோட இயர்லி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு மேபி நம்மளுக்கு குறிப்பிட்ட ரெவன்யூ லைக் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணி இந்த பேங்க் தேவைப்படும். ஸோ நான் வந்து எப்படி யோசிச்சேன்னா, இது நான் தான் இந்த ரிஸ்க் எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ். என் ஃபேமிலி நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே அவங்க ஃபஸ்ட் கேஸில் அவங்க சப்போர்ட் பண்ணல. பட் அவங்கள நான் போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு டிபெண்டன்சி இல்லை, லைக் வாஸ் தேர் எனி கம்பல்ஷன் தட் யூ ஹேட் டு சப்போர்ட் த ஃபேமிலி அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆக்சுவலி லக்கிலி ஐ டென்ட் ஹேவ் தட் டிபெண்டன்சி. ஸோ சம் பீப்புள் மைட் நாட் ஹேவ். ஸோ இன் தட் கேஸ் யூ ஹேவ் டு கோ டு அ ஜாப்ல, வேறு ஆப்ஷன் இல்லை. என் கேஸில் வந்து ஓகே முடிஞ்ச அளவுக்கு என் ஃபேமிலியை வந்து நம்ம வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஜாப் போவோம், அதுக்கப்புறம் நம்ம குவிட் பண்ணலாம் அப்படின்றது தான் யோசிச்சேன். ஸோ ஜாப் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நம்பர் லைக் மந்த்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஃபேம்வால் ட்ராக்ஷன் ஆனதுக்கப்புறம் நான் குவிட் பண்ணிட்டேன். ஓகே இதுக்கப்புறம் சூப்பர். அந்த ஜேர்னி தான் நம்ம வந்து இப்போது பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அந்த 2022 யூ செட் யூ கேம் அவுட். அந்த மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? சரி ஓகே யூ பின் ஒர்க்கிங் வித் அ ஃப்ரெண்ட். ஸோ அட் வாட் பாயிண்ட் யூ டிசைடட் சரி நான் தனியாகவே பண்ணிக்கலாம், தனியாக பண்ணாலும் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற, ஏன்னா அதுவே ஒரு இட் டேக்ஸ் கட்ஸ் டு கம் டு தட் டிசிஷனில். ஏன்னா எண்ட் டு எண்ட் நீங்கள் எல்லாமே பார்க்கணும். ஸோ அது வந்து வாட் இஸ் யுவர் கோயிங் த்ரூ யுவர் மைண்ட்? ஸோ அப்போ வந்து தான் பேசிக்லி எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது தான் கோலாக இருந்துச்சு. சூப்பர். ஸோ பேசிக்கலி ஐ ஹாவ் டு டூ சம்திங் லைக் இப்போ நீங்கள் ஒரே ஒரு பிரச்சனை என்னவா இருக்குன்னா, ஜாபில் வந்து நீங்கள் ஜாபில் இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்கலாம், லைக் நீங்கள் சாட்டர்டே சண்டேலாம் ஆஃப் எடுத்துக்கலாம். பட் யூ ஹேவ் டு ஒர்க் இன் தேர் டர்ம்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே கால் யூ ஃபார் அ மீட்டிங் யூ ஹேவ் டு அட்டெண்ட். தெர் இஸ் நோ லைக் யூ கான் சே லைக் எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. பட் எனக்கு வந்து ஐம் பேசிக்லி தட் பர்சன் லைக் ஐ டோன்ட் லைக் மீட்டிங்ஸ். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஜாப் லக்கிலி டிடன்ட் ஹேவ் மீட்டிங்ஸ். லைக் என்னோட மேனேஜர்லாம் ரொம்ப சில் பர்சன் மாதிரி. they didn't have meetings, but எல்லா கம்பெனியும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால ஐ வாண்டட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஸோ தட் ஐ கேன் டூ எவ்ரி திங் இன் மை ஓன் டர்ம்ஸ். லைக் இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாட்காஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் வந்தேன். ஸோ அது மாதிரி நான் டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும். அது எப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்குன்னா, நீங்கள் மணி பண்ணலாம், உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுதான் என் கோலாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சோலோவாக பண்ணலாம்னு நினச்சேன். ஓகே அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் இன்டர்நெட்லேயும் பார்த்தேன். லைக் எக்ஸாம்பிள் ட்விட்டரில், லிங்க்டின்ல நிறைய ஃபவுண்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்க சோலோவாக பில்ட் பண்ணி முடியும் அப்படின்றது. 2022 டைமில் தான்
இந்த மைக்ரோசாஸ், இண்டி ஹேக்கர்ஸ் இதெல்லாம் அப்பதான் வர ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. அப்போ நான் நிறைய பேர் பார்ப்பேன். ஸ்ட்ரைப்னு ஒண்ணு இருக்கும் போல அந்த டைம்ல பட் இப்போ நான் தான் யூஸ் பண்றேன். ஸோ நிறைய டேஷ்போர்ட்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவாங்க. நான் இவ்வளோ எம்ஆர்ஆர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எம்ஆர்ஆர்னா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். ஓகே மந்த்லி இவ்வளோ ரெவென்யூ நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க. பட் அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களாம் $10,000 பண்ணி எனக்கு பத்தலை அப்படின்வாங்க. இங்கெல்லாம் $10,000 வந்து நீங்கள் ராஜா மாதிரி வாழலாம். ஸோ ஓகே அங்கே இருக்கிற நம்ம டாலரோட ஹெட்ஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஓகே டாலரில் ஏர்ன் பண்ணி இங்கே இருக்கிற நம்ம இந்தியாவோட எக்ஸ்பென்சஸை மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் பிளானாக இருந்துச்சு. ஓகே. ஸோ ஜஸ்ட் அ சைட் கொஸ்டின். ஸ்ட்ரைப் வந்து நீங்க அப்போ ஆரம்பிக்கிறப்போ யூ ஆர் ஏபிள் டு கெட் இட். இப்போ இட்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் பீப்புள். ஸோ யூ ஆர் ஸ்டில் யூசிங் தட். ஸோ ஆக்சுவலி ஸோ நான் அப்போ அந்த டைமில் வந்து ஆன்போர்ட் ஆனேன் 2019 ஸ்ட்ரைப். ஸோ ஸ்ட்ரைப் வந்து ஓல்டு கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் புதுசாக இப்போ நான் சில பிஸ்னஸ்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். அவங்க அது இன்வைட் ஒன்லியாக வச்சிருக்காங்க ஸ்ட்ரைப். ஸோ நான் மற்ற பேமெண்ட் வெண்டார்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஓகே. ஸோ ஐ எம் ஆல்சோ லைக் யூசிங் டோடோ பேமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. பட் நிறைய பேருக்கு நம்ம சேனலில் இருக்க கொஸ்டின் வந்து ஸ்ட்ரைப் ஒர்க் ஆகல என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். ஆமாம். பட் ஒன் திங் என்னன்னா ஸ்ட்ரைப் வந்து ஆக்சுவலி இந்த சாஸ் நீங்கள் பண்ணுறப்போ ஸ்ட்ரைப் வந்து ரொம்ப ட்ரஸ்டடான பிராண்ட். லைக் நீங்கள் பேமெண்ட் பேஜ் போகிறப்போ ஓகே ஸ்ட்ரைப் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஏன்னா அதோட நீங்கள் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க சேவ் ஆயிருக்கும் ஸ்ட்ரைப்லேயே. ஏன்னா நிறையா சாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டோடோ பேமெண்ட்ஸ் இப்போ மற்ற பேருமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது நம்ம பிரச்சனையே இல்லை. நம்ம பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணுறது இப்போ ஈஸி தான். நீங்கள் சொன்ன மாதிரி டோடோ பேமெண்ட்ஸ் பண்ணலாம். போலார்னு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. லெமன் ஸ்குவீஸி இருக்குது. ஓகே. ஸோ லெமன் ஸ்குவீஸி இப்போ ஸ்ட்ரைப் அக்வயர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ நிறையா இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து அகைன் இந்த டாபிக் வந்தனால கேட்குறேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீகல் அண்ட் ஃபைனான்ஸ் அது வந்து நமக்கு தெரியும் ஒரு ப்ராக்டிஸான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் இது கிடையாதுல்ல. ஹவு டிட் யூ ஃபிகர் தோஸ் திங்ஸ்? அதுக்காக என்ன பண்ணீங்க? ஸோ ஆக்சுவலி என்னோட ஃபாதர் வந்து ஒரு கம்பெனியில் லைக் அவங்க வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் தான் இருக்காங்க, மேனேஜர் மாதிரி. ஸோ என்னன்னா அவங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. அவங்களோட கம்பெனியை மேனேஜ் பண்ணுற உங்களுக்கு யாராவது ஆடிட்டர் இருக்காங்கன்னு தான் டேரக்டாக கொஸ்டின் கேட்டேன். ஓகே. லைக் உங்களோட கம்பெனி யார் மேனேஜ் பண்ணுறாங்க என்ன, லைக் கம்பெனி செக்ரட்டரின்னு யார், அவர் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருந்தார், அவரோட கொடுத்தாரு, அவர் பெங்களூரில் இருந்தார். ஸோ டேரக்டாக நான் இப்படி பேசி தான் அப்பயும் நான் பேச வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஓகே நீங்கள் என்ன லைக் என்ன மாதிரி கம்பெனி எனக்கு தேவை அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டேன். ஸோ பட் இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுன்னா ஆக்சுவலி right now I have a private limited company. So that is actually too much for a single person to manage. But if a person is starting right now, they can either go for sole proprietorship or they can go for an LLC. LLC இன்னும் பெட்டர். ஏன்னா லைக் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் மாதிரி வந்துடும். அண்ட் இன்கேஸ் ஏதாவது பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை, லீகல் பிரச்சனை வந்தாலும் உங்களை அதை அஃபெக்ட் பண்ணாது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா நீங்கள் தான் ஆன்சரபிள், உங்களோட பர்சனல் அசெட்ஸ் அட் ஸ்டேக்கில் இருக்கும். ஸோ LLC இஸ் யூ ரெஜிஸ்டர்ட் இன் தி US ஆர் இந்தியா? இந்தியாவில் தான். இந்தியாவில். ஓகே. இந்தியாவில் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் an LLC அண்ட் பிரைவேட் லிமிடெட்? ஸோ LLC அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது. ப்ரைவேட் லிமிடெட் வந்து நீங்கள் நான் அந்த டைமில் ஓகே நம்ம ஃபண்டிங்லாம் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மேபி ப்ரைவேட் லிமிடெட் வந்து லைக் ஃபண்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து they expect that structure. Like maybe you can start with LLC and later on if you plan to invest like raise funds also you can convert it to private limited. அது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் எப்போவுமே ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். உங்களோட ரிஸ்க் எப்பவுமே நீங்கள் கம்மியாக வச்சுக்கணும். லைக் மெயினானது நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம கோல் இல்லை. ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காசு வாங்குறது தான் நம்ம பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ ஐ எம் ஆல்சோ ஆன் அ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான். பட் ஆக்சுவலி என்னன்னா இதுக்கான கிளாரிட்டி பெருசாக இல்லை. நமக்கு வந்து யாருக்கா தெரிஞ்சு நம்மளா போய் தேடினா தான் உண்டு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. தட்ஸ் வை ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. சூப்பர். ஸோ நான் கம்மிங் பேக் டு நம்ம வந்து உங்களோட அந்த Famewall ஜர்னி. ஸோ யூ கேம் இன் தனியாக பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து அந்த டெஸ்டிமோனியல் ப்ராப்ளம் வந்து யூ அப்சர்வ்ட் டியூரிங் த ரெக்ரூட்டர் பிளாட்ஃபார்ம். ஸோ ஜஸ்ட் வாக் மீ த்ரூ அது இது ப்ராப்ளம்னு அப்சர்வ் பண்ணதுலேருந்து அதை எப்படி ஒரு ப்ராடக்டாக மாற்றலான்ற அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஸோ பேசிக்கலி டெஸ்டிமோனியல் எது கலெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம யோசிக்கணும். ஸோ பேசிக்கலி ஒரு பிஸ்னஸ் இருக்காங்க, டெஸ்டிமோனியல் கலெக்ட் பண்ணி அவங்க வெப்சைட்டில் காமிச்சா புதுசாக வர வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து ஓகே இந்த பிஸ்னஸ் இவ்வளோ பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாமே நல்லதாக சொல்கிறாங்க, நம்மளும் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணுவோன்றது தான் பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கிறது. ஓகே எனக்கு இன்னும் கஸ்டமர்ஸ் வருவாங்க, கன்வெர்ட் ஆவாங்க, லேண்டிங் பேஜ்லேருந்து கஸ்டமராக மாறுவாங்க. ஸோ இதுதான் என் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும்னா பேசிக்கலி நீங்கள் ஒரு டெஸ்டிமோனியல் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். அதாவது வீடியோவாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். அதுலேருந்து பிஸ்னஸ் வந்து அவங்க கஸ்டமர்லேருந்து கலெக்ட் பண்ணும். அதுக்கு ஒரு டூல் பில்ட் பண்ணுன்றது தான் என் கோல். அதுக்கப்புறம் அந்த வாங்கின டெஸ்டிமோனியல்ஸ் நான் ஸ்டோர் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் அதை நான் அவங்களோட வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ண ஒரு விட்ஜெட் மாதிரி பில்ட் பண்ணும். ஸோ இதுதான் என் கோலாக இருந்துச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு அந்த டைமில் MVP சொல்லுவாங்க, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனாக யூ கேன் கலெக்ட் டெஸ்டிமோனியல்ஸ் வித் திஸ் டூல் அண்ட் யூ கேன் ப்ரெசென்ட் இட் ஆன் யுவர் வெப்சைட் தான் என் கோலாக இருந்துச்சு. அதை வச்சு தான் ஃபஸ்ட் ஃபியூ கஸ்டமர்ஸ் பிடிச்சேன். ஓகே. அண்ட் அந்த டைமில் இஃப் ஐம் நாட் ராங் தெர் ஆர் சிமிலர் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் அதெல்லாம் எப்படி பார்த்தீங்க? அதை காம்படிஷனாக பார்த்தீங்கன்னா இல்லைனா அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க நம்ம எப்படி பண்ணுறது அப்படி யோசிச்சிங்களா? லைக் வாட் இஸ் யுவர் கைண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் அபவுட் த காம்படிட்டர்ஸ்? ஆக்சுவலி ஹானஸ்ட்டாக சொல்லணும் அந்த டைமில் வந்து லைக் எனக்கு அவ்வளோ ஓகே காம்படிஷன்னா ஓகே குட் திங் அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ மேபி ஆஸ் ஐவ் க்ரோன் வித் சாஸ் லைக் ஐ நோ லைக் காம்படிஷனாக இட்ஸ் குட் திங், தெர் இஸ் அ மார்க்கெட் ஃபார் இட்.
பட் அந்த டைமில் வந்து காம்படிஷனாக ஓகே அவங்க இருக்காங்க, பட் நம்ம அதை அவங்களோட பெட்டராக பண்ணால் தான் நம்ம கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வருவாங்கன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்வைவல் மோடில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது இனவேல ஹெல்ப் பண்ணிச்சு. நான் ஃபஸ்ட் ஃபியூ கஸ்டமர்ஸ் லைக் டிட்டர்மினேஷன் மூலமாக தான் கண்டுபிடிச்சேன். பட் யா அந்த டைம் பட் இப்போ இருக்கிற இதில் அட்வைஸ் பண்ணணும்னா காம்படிஷன் இருக்கிறது குட் திங். தட் மீன்ஸ் தெர் இஸ் அ மார்க்கெட் ஃபார் இட். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை புதுசாக பில்ட் பண்ணி ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட் வேல பொசிஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஹேவ் டு சே லைக் நீங்கள் ஒரு சிஆர்எம் டூல் இப்போ பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிஆர்எம்னா பேசிக்லி ஒரு லெஜர் புக் மாதிரி எந்த கஸ்டமர் வராங்க, எப்போ வந்தாங்க அப்படின்னு எழுதுகிற ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ அதை நீங்கள் இப்போ புதுசாக பில்ட் பண்ணிங்கன்னா நிறையா சிஆர்எம் டூல் இருக்குது. நீங்கள் தெரிஞ்ச லைக் ஓஜி டூல்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரெஷ்டஸ்க்கு, ஜோஹோ அவங்களாம் இருக்காங்க. பட் இப்போ நீங்கள் புதுசாக பில்ட் பண்ணால் ஒரு சின்ன டார்கெட் கஸ்டமர்ஸை பிடிச்சிக்கணும். எக்ஸாம்பிள் நான் சிஆர்எம் ஃபார் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் பண்ண போகிறேன். ஃபிட்னஸ் இன் இந்தியா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஃபிட்னஸ் இன் இந்தியா நீங்கள் பிடிச்சிக்கலாம். அவங்ககிட்ட நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்கன்றது டிஃபர் ஆகும். ப்ராடக்ட் எல்லாமே சேம் தான். ஸோ நீங்கள் லேண்டிங் பேஜில் என்ன வைக்கிறீங்க, அவங்கள எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்க, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மாறும். ஸோ அதுதான் பொசிஷனிங்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா காம்படிஷனை நீங்கள் டேக்கிள் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறப்போ இது வந்து இந்த நீங்கள் சொல்கிற பொசிஷனிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த ஒரு வெஜ்ஜாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு ஐ ஒர்க் 5 to 7 years in a SaaS கம்பெனி. எனக்கு அங்கே இருக்கிற ஒரு நாலேஜ் மூலம் வந்துச்சு. ஹவு டிட் யூ கெட் திஸ் பை ஜஸ்ட் பில்டிங் அ ப்ராடக்ட் பை யுவர் செல்ஃப்? நீங்கள் எங்கேருந்து அந்த நாலேஜ் ஆர் இந்த கான்டென்ட்லாம் கன்சியூம் பண்ணுறீங்க? ஆக்சுவலி தட்ஸ் அ குட் கொஸ்டின். லைக் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் லைக் இப்போ நம்ம நிறைய எஸ்டாப்ளிஷ்ட் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் பேர்னு ஒரு சில நியூஸ் லெட்டர்ஸ்லாம் இருக்கும். அவங்களாம் லைக் நீங்கள் ஆக்சுவலி இப்போ கூட புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க போய் படிக்கலாம். அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் எழுதியிருப்பாங்க, எப்படி ஒர்க் ஆகும் கம்பெனி அப்படின்லாம். அவர் வந்து லைக் WP இன்ஜின் ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணவர் தான். ஸோ அவர் வந்து அவர் நியூஸ் லெட்டர் பிளாக்லலாம் எழுதுவார், லைக் எப்படிலாம் அவர் டேக்கிள் பண்ணாருன்னு. பட் ஒரு பிரச்சனை என்னென்னா பிஸ்னஸில் வந்து நீங்கள் அந்த அட்வைஸ் அப்படியே டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் 5 years பேக் எடுத்த அட்வைஸ் வந்து இப்போ அப்ளை பண்ணேன்னா அது ஒர்க் ஆகாது. இப்போ ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு புதுசாக. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் வந்து எப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். எப்படின்னா ஓகே இந்த அட்வைஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகுமா இல்லையான்றது ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கே ஆக்சுவலி நான் நிறையா அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன். அப்படியே பார்த்த அட்வைஸை அப்படியே அப்ளை பண்ணி எனக்கு பிஸ்னஸில் ஒர்க் ஆகாமே போயிருக்கு. அது திங்க் பண்ணுறதுக்கு எனக்கு 2 years ஆச்சு. ஓகே இந்த ஒரு அட்வைஸ் இருக்குது, இது நம்ம பிஸ்னஸ்க்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றது டிசைட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்கில் தான். எக்ஸாம்பிள் நீங்கள் ட்விட்டர்லேயே நிறைய பேரை பார்க்கலாம். ட்விட்டர்லேயும் நான் பார்த்து லேர்ன் பண்ணேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து உங்கள் ப்ரைஸை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து லோ டிக்கெட் ப்ராடக்ட் தான். நான் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கஸ்டமர்ஸை சர்வ் பண்ணுறேன். அவங்க வந்து கிரியேட்டர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் மாதிரி. அவங்ககிட்ட அவ்வளோ மணிலாம் இருக்காது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, பெரிய ஏஜென்சிஸும் இருப்பாங்க. அவங்க மேபி அஃபோர்ட் பண்ணலாம். நான் இப்போ சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் ட்விட்டரில் ரைஸ் ப்ரைஸஸ்ன்னு சொல்லிட்டாங்க, நான் போய் ப்ரைஸை ஏற்ற போகிறேன்னு பண்ணிட்டீங்கன்னா, ப்ரைஸை ஏற்றி உங்கள் கஸ்டமர் வரல, இல்லை இருக்கிற கஸ்டமர் போயிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள போய் கேட்க முடியாது. அவங்க தே டோன்ட் ஹேவ் ஸ்கின் இந்த கேம்னு சொல்லுவாங்கல்ல. பட் நீங்கள் யோசிக்கணும், ஓகே நான் இப்போ ப்ரைஸை ஏற்றுறேன், நான் ஒரு கஸ்டமராக இருந்தால் எப்படி யோசிக்கணும், ஓகே திடீர்னு ப்ரைஸை நான் இதை விட நான் பெட்டர் ப்ராடக்ட்ஸே இருக்குது, நான் அங்கே போய்ப்பேனே, எனக்கு வந்து ப்ரைஸ் தான் மெயின் கன்சர்னாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கணும், ஓகே நம்ம இந்த அட்வைஸ் அப்ளை பண்ணால் இது எப்படி செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத யோசிச்சு நீங்கள் பண்ணலாம். பட் ஆஸ் அன் நீங்கள் ஃபார் த கொஸ்டின் யூ ஆஸ்க், லைக் ஃபார் த சோர்சஸ் மோஸ்ட்லி இட் வாஸ் நியூஸ் லெட்டர்ஸ் அண்ட் ட்விட்டரில் இன்ட்ரெஸ்டிங் பீப்பிளை பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் levels.io பீட்டர் லெவல்ஸ்னு இருப்பார். ஸோ அவர்லாம் லைக் ஓஜி இண்டி ஹேக்கர் மாதிரி. So he's right now 39 or something, but he started when he was 20 or something. ஸோ அவங்களோட ஜேர்னிலாம் பார்த்துருக்கேன். அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க இருந்த டைமில் வந்து அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் பண்ணிட்டாங்க ட்விட்டரில். இப்போ அவங்க ஏதாவது பில்ட் இன் பப்ளிக் போஸ்ட் போட்டாலுமே அது ட்ராக்ஷன் பயங்கரமாகும். பட் நம்ம பண்ணால் அது ஆகுமான்னு தெரியாது. ஸோ அது மாதிரிலாம் நுவான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இண்டி ஹேக்கர்ஸ் பார்ப்பேன். அப்புறம் ஜான் யங் ஃபுக்னு ஒருத்தர் இருப்பார், பேனர் பேரோட ஃபவுண்டர். ஸோ இவங்கள மாதிரி பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி பண்ணணும். ஸோ இப்போ வந்து நமக்கு அகைன் வாட் ஐம் டேக்கிங் அவே இஸ் தட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நான் வந்து ஆல்ரெடி ஒரு 5-6 years கம்பெனியில் SaaS கம்பெனியில் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும்ட்டு. டு லைக் யுவர் லிவிங் ப்ரூஃப் தட் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து இந்த ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்கில் அப்ரோச் பண்ணாலே கான்டென்ட் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்மளோட கான்டெக்ட்ஸ்க்கு அதுக்கு வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணோம் அப்படின்றது தான். சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம லைக் உங்களோட அந்த டார்கெட் மார்க்கெட் இருக்குல்ல, ஸோ யூ ஸ்போக் அபவுட் த CRM எக்ஸாம்பிள். ஸோ வாட் இஸ் தட் வெர்ஷன் ஃபார் Famewall அண்ட் அதை நீங்கள் எப்படி ஹவு டிட் யூ அரைவ் அட் தட்? குட் கொஸ்டின். ஸோ அந்த டைமில் டெஸ்டிமோனியல் டூல்ஸ் இருந்துச்சு நான் இருந்த டைமில். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப லைக் ஓவர் ப்ரைஸ்டாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேர் வாஸ் $50, லைக் ப்ரிடாமினென்ட்லி தேர் ஆர் அ ஃபியூ டூல்ஸ். அவங்களாம் ரொம்ப ஓவர் ப்ரைஸ்டாக இருந்தாங்க, $50 $60 அந்த மாதிரி பர் மந்த். பட் என்னென்னா ஒரு ஸ்டார்டர் லைக் புதுசாக வரவங்க ஒரு கிரியேட்டர்ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸோ நான் ப்ரூஃபே இல்லை, லைக் நான் சோஷியல் ப்ரூஃப் தான் டிஸ்பிளே பண்ண போகிறேன், இதுக்கே நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து பண்ண போகிறேன்றதை அவங்க யோசிப்பாங்கன்றத என்னோட தீசிஸாக இருந்துச்சு. ஓகே நம்ம ஒரு அஃபோர்டபுள் டூல் பண்ணுவோம், built entirely for the needs of creators and entrepreneurs. ஸோ அதுதான் என்னோட பொசிஷனிங்காக இருந்துச்சு. அப்போ இந்த டூல் வந்து SaaS லைக் நிறையா ஸ்ப்ரெட் அவுட்டாக இருந்தாங்க டெஸ்டிமோனியல் டூல்ஸ்லாம், டெஸ்டிமோனியல் ஃபார் SaaS அந்த மாதிரி. ஸோ நான் இந்த நிஷை பிடிச்சேன்.
இந்த நிஷ்க்கு நான் என் லேண்டிங் பேஜை பில்ட் பண்ணேன். லைக் அவங்களோட வேர்ட்ஸில் நான் அவங்களுக்கு ப்ராப்ளம் பேசணும்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலி அவனை டபுள் கிளிக் இன்டு தட். லேண்டிங் பேஜ் அப்படின்றது இப்போ ஒரு வெப்சைட்டோட ஹோம் பேஜ். ஸோ இப்போ அதில் நீங்கள் வந்து இந்த இந்த நீஷ்க்கு என்ன அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதை இப்போ ஒவ்வொரு நிஷ் எடுத்தாலே மாறும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சாஸ் தான் என் டார்கெட் ஓகே. மார்க்கெட் சாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இங்கே கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். தட் பி a good thing. Yeah, ஸோ சொல்லலாம். ஓகே. ரெண்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து கலெக்ட் டெஸ்டிமோனியல்ஸ் ஃப்ரம் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் ஷோ தெம் அண்ட் வின் மோர் ட்ரஸ்ட்ன்றது இந்த கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கும். ஓகே. இதே நான் சாஸ்க்கு எடுத்துக்கிறேன்னா கலெக்ட் டெஸ்டிமோனியல்ஸ் ஃப்ரம் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ரெவன்யூ, அந்த மாதிரி ஒரு வேர்டிங்ஸ் மாறும். ஸோ இப்போ why do you think this is important? இப்போ வந்து நமக்கு at the end of the day ப்ராடக்ட் ஒன்று தான். ஆர் ப்ராடக்ட்லையுமே மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி டெஸ்டிமோனியல் கலெக்ட் பண்ணுறோம், அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், விஜில் டிஸ்பிளே பண்ணுறோம், இதுதான் ப்ராடக்ட். ஸோ இந்த நீஷ்னால என்னெல்லாம் மாறும்? லைக் அது வந்து அண்ட் why do you think அந்த மாதிரி நீஷில் இப்போ நம்ம வந்து என்கிட்ட ஒரு டெஸ்டிமோனியல் கலெக்ஷன் டூல் இருக்குது அப்படின்னு போகாமல் இல்லை நான் இவங்களுக்காக பில் பண்ணுறேன்றது ஏன் முக்கியம்? ஆக்சுவலி இது நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட கடைக்கே போகிறோன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ நான் நான்வெஜ் தான் சாப்பிட போகிறேன்னு நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டும் நான்வெஜ் தான் சாப்பிட போகிறேன்னு சொல்கிறான். ஓகே, நான்வெஜ்ன்றது பெரிய ப்ராட் மார்க்கெட் கரெக்ட்டுங்களா? இப்போ நான் நான்வெஜ் சாப்பிடல, எனக்கு வந்து சீ ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் வந்து இன்னும் நீஷ் போவான். இல்லை எனக்கு வந்து சீ ஃபுட்டில் வந்து லைக் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்குவிட் கிராப் அந்த மாதிரி சாப்பிடணும்னு போவான். இதுவுமே ஒரு நீஷ் தான். ஸோ இவங்க போகிறாங்க, அதுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், லைக் மார்க்கெட் ஃபார் லைக் லாப்ஸ்டர் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. ஓகே, லாப்ஸ்டருக்கு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் நம்ம அங்கே போகிறோம்ல. பட் அந்த ரெஸ்டாரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சுன்னா அவங்க பொசிஷனிங் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய சீ ஃபுட் மார்க்கெட் இருக்குது, ஐ மீன் நான்வெஜ் மார்க்கெட் இருக்குது, அதில் சீ ஃபுட் இருக்குது, அதில் லாப்ஸ்டருக்கு வந்திருக்காங்க. நம்மளும் அதை விட டிஃப்ரெண்ட் இல்லை, நம்மளும் அந்த பிஸ்னஸ் தான், பட் சாஸில் பண்ணுறோம். ஓகே, எனக்கு வந்து இதில் ஒரு கான்ட்ரடிக்டிங் டவுட் என்னன்னா, ப்ராடாக இருந்தால் தானே பெட்டர். இப்போ வந்து நான் நான்வெஜ் அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான்வெஜ் சாப்பிட்றோம் நிறைய பேர் இருக்காங்க, அப்படின்னா அங்கே வந்து நிறைய ரெவன்யூ பண்ணலாம், அங்கே வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குல்ல. ஸோ இப்படி நீஷாக போகிறதுனால நம்ம வந்து நம்மளோட பொட்டன்ஷியல் நம்ம குறுக்கிக்கிறோமா? ஆக்சுவலி அது ஒரு குட் கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டது. எனக்குமே அந்த ஸ்டார்டிங்கில் அப்படி தோணுச்சு. ஸ்டார்டிங்கில் மேபி நானுமே அந்த தப்பு பண்ணேன். மேபி ஃபஸ்ட்டு ப்ராடாக போனேன், பட் ஓவர் 1 இயர் தான் நான் அதுக்கப்புறம் பொசிஷனிங்லாம் மாற்றினேன். சில பொசிஷனிங் புக்ஸ்லாம் படிச்சு ஆர் பொசிஷனிங் மெட்டீரியல்லாம் படிச்சு. பட் நீங்கள் ப்ராடாக ஸ்டார்ட் பண்ணல என்ன மாதிரி பிரச்சனைனா, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கை யோசிச்சு பாருங்களேன். ஃபேஸ்புக் வந்து ஒரு பெரிய கம்பெனி, அவங்களுக்கு ட்ரஸ்ட்லாம் இருக்குது ஆல்ரெடி, அவங்க இவ்வளோ வருஷமாக சம்பாதிச்சு வச்ச ரெப்புடேஷன்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ப்ராடாக போகிறதில்ல, இன்னொரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாஸுமே இல்லை, இருக்கிற பிஸ்னஸ் மேனேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் புதுசாக வரீங்க, நீங்கள் யாருன்னே பீப்புளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு நீஷ் பிடிச்சா தான் பீப்புள் உங்களை ரிமெம்பர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த டூலா இது வந்து இந்த நீஷ்க்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்ட்ரகிளே வந்து பீப்புளை நம்ம ப்ராடக்ட்டை விசிட் பண்ணி வச்சுட்டு அவங்கள சைன் அப் பண்ணுறது தான் நம்ம பெரிய பிரச்சனையே. லைக் எல்லா ஸ்டார்ட் அப்பும் சாவறது வந்து லைக் அதனால தான், லைக் பீப்புள் டோன்ட் கம் டர்ன் அப் ரைட். ஸோ அதுக்கு நீங்கள் நீஷ் பண்ணி தான் ஆகணும். லைக் ஃபஸ்ட்டு நீங்கள் நீஷ் வச்சுட்டு லேட்டர் ஆன் இஃப் யூ ஃபீல் தட் இஃப் யூ ஃபுல்லி எக்ஸாஸ்டட் இந்த நீஷ், அது எப்பவுமே நடக்காது, நீங்கள் எக்ஸாஸ்டே பண்ண மாட்டீங்க. அப்போ எக்ஸாஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் ப்ராடராக போகலாம். அப்போ வந்து இந்த நீஷை நீங்கள் ப்ரிடாமினெண்ட்டாக தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ ஓகே, நான் வந்து இமெயில் நியூஸ் லெட்டர் மூலமாக நாங்கள் இதுக்கும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ இருக்கிற பீப்புள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஓகே இவங்க நல்லா கஸ்டமர் சர்வீஸும் பண்ணுறாங்க, நம்ம நல்லா பார்த்துக்கிறாங்க, இந்த புதுசாக இவங்க நீஷும் லான்ச் பண்ணியிருக்காங்க, இதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போ போகிறப்போ அவங்க வேர்ட் ஆஃப் மவுத்தும் ஒரு இன்ஜின் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும், அவங்க இருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் ப்ராடாக போகலாம் அதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நீஷ் எடுத்து அவங்கள ஃபுல்லாக சர்வ் பண்ணிட்டா, அது சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பெட்டர் தேன் ட்ரைங் டு டூ எவ்ரிதிங். ஆமாம், எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சுவலி டெஸ்லாவே அதான் நடந்துட்டுருக்கு. டெஸ்லா வந்து இப்போ ஃபஸ்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, லைக் எலக்ட்ரிக் கார்ஸ் கொண்டு வரணுன்ட்டு தான் பண்ணாங்க. இப்போ அவங்க எலக்ட்ரிக் கார்ஸ் முடிச்சு அந்த மார்க்கெட் பெருசாகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சஸ்டைனபிள் இது அபண்டன்ஸ்னு சொல்கிறாங்க அவங்களோட தீமே. ஸோ இப்போ வந்து அவங்க ஃபுல்லாகவே ஆட்டோனமியாக பார்க்குறாங்க. கார் வந்து ஒரு ரோபோட் அண்ட் வீல்ஸாக பார்க்குறாங்க. இப்போ திருப்பி ஆப்டிமஸ் ரோபோட் அதெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அப்படி தான் நம்ம பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம சின்ன பிஸ்னஸும் அப்படி தான், ஃபஸ்ட்டு ஒரு நீஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த லைக் நம்ம கமிங் பேக் டு Famewall, ஸோ லெட்ஸ் சே இந்த கிரியேட்டர்ஸ்ன்ற நீஷ், ஸோ அந்த நீஷ்காக வாட் டிட் யூ டூ டிஃப்ரெண்ட்லி? அதாவது இந்த உங்களோட மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், லேண்டிங் பேஜாக இருக்கட்டும், ப்ராடக்டாக இருக்கட்டும், வாட் டிட் யூ டூ டிஃப்ரெண்ட்லி? மோஸ்ட்லி லேண்டிங் பேஜில் தான் மோஸ்ட் ஆஃப் த சேஞ்சஸ் வில் அப்ளை. லைக் லேண்டிங் பேஜஸில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றது தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். லைக் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் பேர் ப்ராடக்ட்டை கேட்டு அவங்க லேண்டிங் பேஜ் டைப் பண்ணி அங்கே வருவாங்க. அங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாமா, சைன் அப் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணலாமா வேணாம்னு யோசிப்பாங்க. ஸோ லேண்டிங் பேஜில் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் ஹாஃப் த பேட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டில் எந்த வந்து ஃப்ரீமியம் ப்ராடக்ட் ஆக்சுவலி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சாஸ் பண்ணுறவங்க பெய்ட் ப்ராடக்ட்ஸ் தான் ஃபெமிலியராக இருப்பாங்க. ஸோ பெய்ட் ப்ராடக்ட்ஸ்னால் பேசிக்கலி நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணனாலே இதை கிரெடிட் கார்டு என்டர் பண்ணிட்டு ட்ரையல் என்ட்ரு ஆகணும், இல்லாட்டி நீங்கள் கிரெடிட் கார்டு என்டர் பண்ணி பே பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். பட் எந்த வந்து எப்படி வச்சுருந்தா, நான் புதுசாக வந்திருந்தேன், எனக்கு எந்த ஹிஸ்ட்ரியுமே இல்லை, சாஸ் பில்ட் பண்ணல. நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணுவோம். ஃப்ரீயில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி ஃபஸ்ட்டு 4 or 5 டெஸ்டிமோனியல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டா அப்போ ஒரு பேவால் வச்சுருவேன். லைக் 4-5 வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு இந்த ப்ராடக்ட்லேருந்து. ஓகே, இப்போ நம்ம அப்டேட் பண்ணலான்ற இன்டென்ஷனும் வரும். அதுதான் இட் ஹேஸ் ஒர்க் ஃபார் மீ ரைட் நோ.
ஸோ ஒரு ஃப்ரீமியம் ப்ராடக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பொசிஷனிங் எல்லாமே லேண்டிங் பேஜில் தான். ஓகே. ஸோ இப்போ வந்து பொசிஷனிங் ஓகே லேண்டிங் பேஜில் உள்ள வந்துட்டு தே வில் யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் தே லைக் இட். ஸோ இப்போ வந்து நீங்கள் போகிற போக்கில் கேஷுவலாக சொல்லிட்டீங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபியூ கஸ்டமர்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வரது தான் வந்து இட்ஸ் நிறைய பேரால் அந்த ஃபர்ஸ்ட் டாலர் வாங்குறது தான் பெரிய விஷயம். ஸோ அதுக்கு இன்டென்ஷனலாக என்ன பண்ணீங்க? லைக் வாட் வாஸ் யுவர் ஜர்னி டு கெட் டு தட் ஃபர்ஸ்ட் ஃபியூ கஸ்டமர்ஸ்? ஸோ Famewall ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ சோலோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து நான் சைடில் பில்ட் இன் பப்ளிக்னு ட்விட்டரில் அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம ஜேர்னி லைக் என்ன பண்ணுறோம், எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோன்றத ட்விட்டரில் போஸ்ட் பண்ணால் அட்ராக்ஷன் ஆகும். பட் இப்போ அதை பண்ண முடியுமான்னு கேட்டால் 2022ல அது வந்து ஒர்க் ஆச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து அது எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகணும்னு தெரியல. சில பேர் மேபி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து நான் சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டைப் பண்ணால் போதும், அப்போ ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நிறைய பேர் அதை லைஃப் லாகாகவே மாற்றிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது சாப்பிட்றதெல்லாம் காமிச்சிட்டு அப்படி போடுறாங்க. பட் அது ட்ராக்ஷன் ஆகுது. அந்த ஐடியா மாறலாம், எப்படி மாறலான்னு. பட் நீங்கள் ஷேர் பண்ணுறது எப்பவுமே மாறாது. நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நான் அந்த டைமில் அப்படி தான் ஷேர் பண்ணிருந்தேன். பில்ட் இன் பப்ளிக்கில் நிறைய பேர் எனக்கு தெரிய வந்துச்சு, ஏதோ ப்ராடக்ட் பண்ணுறான் ஓகே அப்படின்னு தெரிய வந்துச்சு. பட் நான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் அது மூலமாக பிடிக்கல. நான் வந்து ஐ ஹேட் டு டூ ஒர்க் ஆன் மை சைட். லைக் ஐ ரீச் அவுட் டு பீப்புள் ஹூ ஐ தாட் மைட் யூஸ் த ப்ராடக்ட். யூ ஐடென்டிஃபை தோஸ் பீப்புள்? ஸோ ஃபஸ்ட்டு ட்விட்டரில் வந்து ஸோ ஐ பில்ட் திஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ், ரைட்? ஸோ கிரியேட்டர்ஸ்னால் எந்த மாதிரி கிரியேட்டர்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஓகே, கிரியேட்டர் மேக்கிங் இவ்வளோ ரெவன்யூ, லைக் ஸ்டார்டிங்கில் புதுசாக அந்த கிரியேட்டருக்கு சோஷியல் ப்ரூஃப் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆல்ரெடி இருக்கிற கிரியேட்டர்ஸ் வந்து நிறையா சோஷியல் ப்ரூஃப் வச்சிருப்பாங்க. அவங்களால மேனேஜ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஓகே, இவங்களை ரீச் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசித்தேன். அப்படி ரீச் அவுட் ஆகி அப்படி ரீச் அவுட் பண்ணி ட்ரை பண்ணிருந்தேன். பட் யா, அண்ட் ஃப்ரம் தட் செக்மெண்ட் ஐ வாஸ் ரீச்சிங் அவுட் பை ட்விட்டர் டிஎம்ஸ். ஓகே. ஸோ ஒன் பை ஒன்னாக கோல்ட் அவுட் ரீச் பண்ணுவேன். லைக் ஹாய், ஐம் பில்டிங் திஸ், எடுத்தோடனே ஐ ஒன்ட் செல் மை ப்ராடக்ட். ஸோ ஐ வில் ஆக்சுவலி டாக் டு தெம். லைக் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க ஆமான்னு சொன்னால் மட்டும்தான் இதுக்கு நான் பில் பண்ணுறேன், இது உங்களுக்கு பெட்டராக இருக்குமா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது மூலமாக தான் ஃபஸ்ட் கஸ்டமர் நான் பிடிச்சேன். அது பிடிக்கவே எனக்கு ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. 1 month ஆயிடுச்சு. அண்ட் ஹவு மெனி பீப்புள் டிட் யூ ரீச் அவுட் பிஃபோர் யூ காட் தட் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 per day சொல்கிறேன் நான். 20-30 per day. ஓகே. அண்ட் அது யூ வில் ஃபைண்ட் பீப்புள், சென்ட் தெம் அ டிஎம். இதுதான் லைக் வாட் வில் பி இன் த டிஎம்? ஸோ யா, ஆஸ் ஐ மென்ஷன், லைக் டிஎம்மில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செல் பண்ணீங்கன்னு யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. ஹாய், ஸோ ஐ எம் ஆக்சுவலி நான் இப்போ தான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத ஓகே சொல்லுவேன். பட் ஆக்சுவலி இஃப் ஐ ஹேட் டு ரீஃப்ரேம் இட், நீங்கள் மெசேஜில் எப்போவுமே அந்த பர்சன் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்கள பற்றி தான் இருக்கணும். லைக் ஒரு பர்சனாக நீங்கள் அவங்களோட ஈகோவை நீங்கள் ஸ்ட்ரோக் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் பி ஓவர்லி அப்ரிஷியேட்டிவ் as well. Like for example, I reach out to them, I saw this work you are doing, I'll take the time to actually do the research and what they're doing. என்னோட கோல்ட் அவுட்ரீச்சில் ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்கும். லைக் நான் ரேண்டமாக போய் எப்படி இருக்கீங்க, இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி அப்படிலாம் இருக்காது. நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு பார்த்தேன், ஸோ இந்த ரெவன்யூ க்ரோ பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் இதுக்காக ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு உங்கள் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். மேபி இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம காட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ கஸ்டமர்ஸ் எல்லாமே அந்த கோல்ட் அவுட் ரீச்சில் தான். எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்போது? லைக் இந்த ஒரு 1 month கோல்ட் அவுட் ரீச் பண்ணதில் ஹவு மெனி பேயிங் கஸ்டமர்ஸ் டிட் யூ கெட்? ஸோ ஒரு 1 monthல ஆல்மோஸ்ட் ஸோ நான் வந்து லோ டிக்கெட் ப்ராடக்ட் தான். ஸோ ஒரு $10 $12 தான் ஃபஸ்ட் ப்ரைஸ், என்ட்ரி ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ எனக்கு ஃபஸ்ட்டு $100 ரீச் ஆகவே டைம் ஆகும், ஏன்னா லோ டிக்கெட் ப்ராடக்ட் தானே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 month 2 months ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்கள பிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட தான் நீங்கள் டெஸ்டிமோனியல் வாங்கலாம், அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு 2 monthsலேயே ஒரு 10-12 கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க. ஓகே. அண்ட் அங்கேருந்து சரி ஓகே உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வந்து, ஸோ அங்கேருந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஓகே இதுலேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு வாட் இஸ் கோயிங் த்ரூ யுவர் மைண்ட்? ஏன்னா அகேன் வாட் ஐ வாண்ட் பிரிங் பேக் த அட்டென்ஷன் டு இஸ் யூர் டூயிங் திஸ் அலோன். ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட்டும் மெயின்டைன் பண்ணணும், யூ ஹவ் டு பில்ட் அண்ட் யூ ஹவ் டு ஆன்சர் கஸ்டமர், யூ ஹவ் டு செல், யூ ஹவ் டு சப்போர்ட் கஸ்டமர்ஸ், யூ ஆல்சோ ஹவ் டு மார்க்கெட். ஸோ எப்படி இதை வந்து பேலன்ஸ் பண்ணீங்க? அண்ட் ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஹவு டிட் யூ லைக் பேலன்ஸ் ஆல் த ஒர்க்? ஆக்சுவலி தட்ஸ் அ குட் கொஸ்டின். லைக் ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட கோல் என்னவா இருந்துச்சுன்னா, அதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தானே என் கோலாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, என்னோட அந்த டைமில் ராமன் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி என்னன்னா, நீங்கள் அண்ட் சாரி பை திஸ் டைம் ஐ எம் அஸ்யூமிங் யூ இன் யுவர் ஃபுல் டைம் ஜாப்? நோ, ஐ ஹேட் குவிட். யூ ஹேட் குவிட் பை திஸ் டைம். சரி ஓகே. ஸோ யா, இந்த ஃபேம்வால்லாம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நான் ஐ ஹேட் குவிட். ஓகே. ஆனால் இப்போ ரெவன்யூ பெருசாக வரல. அப்போ ஆனால் நான் ஐ ஹேட் சேவ்ட் வெல் ஃப்ரம் மை ஜாப். ஸோ ஐ திங்க் சேவிங்ஸ் இஸ் த கீ. மனோஜ் கிட்ட பேசும்போதும் தட்ஸ் வாட் கேம் அப். நம்மகிட்ட அந்த ஒரு சேவிங்ஸ் இருந்துச்சு, ஒரு 3 to 6 months ரன்வே அளவுக்கு இருந்திருக்கும் உங்ககிட்ட. ஆமாம், இருந்துச்சு அப்படின்றதுனால யூ ஆர் ஏபிள் டு குவிட். ஆமாம். ஆக்சுவலி ஃபனி பார்ட் என்னன்னா, நான் கம்பெனியெல்லாம் இன்கார்பரேட் பண்ணல. அப்போ வந்து எனக்கு பேங்க்ல 18,000 தான் இருந்துச்சு. 18,000 ரொம்ப கம்மி அமௌண்ட். ஏன்னா கம்பெனி இன்கார்பரேஷனுக்கே 10,000 ஆகும். அது இல்லாமல் ஷேர் கேபிட்டல்னு ஒன்று காமிக்கணும், 1 lakh ஆகும். அப்போ வந்து நான் என் அண்ணன்ட்டு வந்து லைக் வாங்கிட்டு அடுத்த நாள் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஓகே, அது ஒரு இது காமிச்சிட்டு. ஓகே. ஸோ அப்போ நான் அப்படி தான் பண்ணேன். பட் இப்போ வந்து எனக்கு வெல் ஆஃப் மணி இருந்துச்சு. இப்போ நீங்கள் பில் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கார்பரேட் பண்ணிட்டீங்க?
கரெக்ட். ஆமாம். ஓகே. ஸோ அது வந்து ப்ராப்பரா பண்ணணும். இன்கார்ப்பரேட் பண்ணிட்டு அது தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நெனச்சு. ஆமாம். ஏன்னா அது ஃப்ரெண்டோட நான் பண்ணப்போ நான் பிசினஸ்னு ஒன்று வச்சிருந்தேன். ஏன்னா அப்போ ஓகே, நான் ஓகே. ரெக்ரூட்டர்ஸ்லாம் டீல் பண்ணல. ஸோ லீகல் புரியுது. என்டிட்டி வேணும். லீகாலிட்டி வேணும் ஸோ அப்படின்றதுனால. இந்த கம்பெனி நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். சூப்பர். நீங்க குவிட் பண்ணதுக்கு அப்புறமா நவ் ஐ வான்ட் கோ பேக் டூ தட் கொஸ்டின். குவிட் பண்ணதுக்கு அப்புறமா ஜெனரல் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரியாக்ஷன் எப்படி? நான் தனியா சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண போறேன் அப்படினதுக்கு அப்புறம். எல்லாம் ஆக்சுவலி கொஞ்சம் லைக் மாக்கிங்காக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து பெருசாக லைக் சோஷியல் தான் லைக் நான் ஈவெண்ட்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். பட் அப்போ வந்து உங்களுக்கு ஓகே நீ என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க. லைக் நான் இந்த பொசிஷனில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 2 ப்ரமோட் ஆயிருக்கா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து ஐ வாஸ் நாட் அ பர்சன் லைக் ஐ வாஸ் ஜெலஸ் ஆஃப் சம்படி. லைக் ஓகே அவங்க வந்து அவங்களோட கோல்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, அவங்க லைஃப்பில் அவங்க போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து தேவையில்லாமல் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து லைக் நிறைய பேர் வந்து ஓகே இவனோட பொசிஷனுக்கு நம்ம வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அந்த டைமில் வந்து நான் வந்து அவங்கள பொசிஷனில் இருக்கிறேன். லைக் ஒவ்வொன்றும் மாறி மாறி தானே கம்பேரிசன் இருக்கும். ஸோ கம்பேரிசன் இஸ் அ தீஃப் ஆஃப் ஜாயில். ஸோ அந்த டைமில் வந்து பேரண்ட்ஸுக்குமே பெருசாக இவன் என்னமோ பண்ணுறான் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே. ஸோ யூ ஆர் நவ் லைக் ஃபுல் டைம் இன்டு ஃபேம்வால். ஸோ இப்போ வந்து அந்த நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ட்ராக்ஷன்றதை விட ஓகே ஃபர்ஸ்ட் ஃபியூ கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க, இதில் ஏதோ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வாட் டிட் யூ டூ? ஸோ நம்ம ட்ராக்ஷன் வந்துருச்சு. அதான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா நம்ம கோல் ராமன் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு இருக்குல்ல. ஸோ பேசிக்கலி ஈட்டிங் ராமன் அண்ட் யூ கேன் சர்வைவ். அந்த ரெவன்யூ எனக்கு வரணும் அப்படின்றது தான் என் கோல். வாட் வாஸ் தட் நம்பர்? ஸோ தட் வாஸ் அரௌண்ட் $300 வாஸ் இனஃப் ஃபார் மீ. $300 per month. அது போதும். அது போதும். லைக் ஃபர்ஸ்ட் கேஸில் நான் ரெண்ட் கொடுத்துட்டு இருந்துட்டா போதும் எனக்கு அப்படின்ட்டு இருந்தேன். பட் அதே தான் எனக்கு கோலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரது எல்லாமே எனக்கு ஒரு போனஸ்ன்ற ஒரு மைண்ட் செட் நான் மாற்றிட்டேன். ஸோ $300 ஹிட் ஆகிறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் 6 months ஆயிடுச்சு. ஓகே. பட் அதுக்காக ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணேன்னா இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கோல்ட் அவுட்ரீச் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கோல்ட் அவுட்ரீச் ப்ளஸ் பில்ட் இன் பப்ளிக் ஆன் ட்விட்டர். இது மோஸ்ட்லி இந்த 2 ரெவன்யூ சேனல் 2 மார்க்கெட்டிங் சேனல் தான் அந்த டைம் பில்ட் இன் பப்ளிக்ல இருந்தும் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்துமே வராங்க. அந்த டைமில் எனக்கு ரீச் இன்னும் லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு லைக் ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் ரீச் ஆவேன். லிங்க்டின்லையும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அது இல்லாமல். ஸோ லிங்க்டின், ட்விட்டர் அண்ட் கோல்ட் அவுட்ரீச். இப்போ தான் எஸ்இஓலாம் வந்திருக்கேன். ஸோ அந்த டைமில் அது சூப்பர். அந்த மூணுத்துல யூ ஆர் அண்ட் டிட் தட் லீட் யூ டு $300 per month? சூப்பர். ஸோ அதுக்கப்புறமா வந்து லைக் $300 வந்த உடனே வாட் வாஸ் தட் நெக்ஸ்ட் ஸ்டெப்? வேர் டிட் யூ சேஞ்ச் த கோல் போஸ்ட்? ஓகே அடுத்து இந்த நம்பர் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ $300 வரதுக்கு முன்னாடி நான் லைக் I'm talking only about the bright sides. So what happened was like please go into the other side. other side வந்து இப்போ நான் $300 ரீச் ஆகுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெசிங்காகவும் இருக்கும். சில சமயம் வந்து லைக் burnoutனு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டென்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, லைக் ரீச் அவுட் பண்ணிகிட்டு இருப்பீங்க பீப்புள்கிட்ட. சில சமயம் ரிசல்ட்ஸே உங்களுக்கு தெரியாது. என்னதான் நீங்கள் ஸ்டாய்க்காக இருந்தாலுமே ஒரு பாயிண்டில் வந்து ஒரு வால் ஹிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பர்ன் அவுட் மாதிரி வரும். ஓகே என்னடா இது நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, இல்லை நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமா, அந்த இம்பாஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஹிட் ஆகும். ஸோ அதெல்லாம் எனக்கு டேக்கிள் பண்ணுறதுக்கு நான் நிறையா ஃபிலாசபி புக்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் தான். 6 monthsல நான் ராமன் ப்ராஃபிட்டபிலிட்டி ரீச் ஆயிடுவேன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. பட் நம்ம கரெக்டாக போகிறோமா, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகல அப்படின்றதுக்கும் என்ன ரியாலிட்டி செக் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நான் ரீச் பண்ணி தான் $300 ரீச் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்க. ஸோ $300 அப்புறமா வந்து டிட் யூ லைக் மூவ் த கோல் போஸ்ட்? இல்லை எனக்கு $1,000 நெக்ஸ்ட் வேணும் அப்படின்றத நினச்சிங்களா? இல்லைனா $300 வந்துருச்சு, இது போதும் நமக்கு, இதுக்கு மேலே வந்து போனஸ் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்களா? பிகாஸ் வாட் ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வாட் டு யூ திங்க் இஸ் இனஃப்? லைக் when do you think that okay எனக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலி திஸ் வாஸ் அ கொஸ்டின் ஐ வாஸ் பாண்டரிங் வித் இந்த இயர் தான். ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து $300 ஹிட் ஆகிட்டேன். ஃபஸ்ட் கேஸில் இப்போ சேர்ன் ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, நம்ம சாஸில் வந்து ஓகே நம்ம க்ரோ பண்ணுற ரெவன்யூ, பட் இதே எல்லாமே மாதம் வருமானா தெரியாது. ஸோ அந்த டைமில் எனக்கு லக்கிலி என்னோட சேர்ன் வந்து கம்மியாச்சு. 2% கம்மியாக தான் இருந்துச்சு சேர்ன். 2%ன்றது வந்து என்னென்னா மந்த்லி 2% ஆஃப் யுவர் கஸ்டமர்ஸ் விச் யூ ஹவ் அக்வயர்ட் யூ ஆர் லூசிங். நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் இன்னொரு 2% பிடிக்கணும். ஸோ அதான் சேர்ன்னு சொல்லுவோம். அந்த டைமில் வந்து ஓகே நம்ம சேர்ன் ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ மேபி அதுக்காக நம்ம $1,000 இல்லை 1,500 போனால் ஒரு சேஃப்டி நெட்காக அது வேணும் அப்படின்றதுக்காக தான் 1,000 எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ அதுக்காக ஸ்கேல் பண்ணுறதுக்கு தான் எஸ்இஓவில் இறங்கினேன். வேறு என்னெல்லாம் சேனல்ஸ் இருக்க எல்லா சேனலுமே ஆக்சுவலி ட்ரை பண்ணிட்டேன். ஓகே. ஆக்சுவலி அந்த ஜேர்னி பற்றி பேசலாம். என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க, எது ஒர்க் ஆச்சு, எது ஒர்க் ஆகல, எது வந்து இல்லை இது நம்ம பண்ணவே வேணாம்னு டிசைட் பண்ணீங்க, எதில் டபுள் டவுன் பண்ணீங்க? லைக் ஜஸ்ட் வாக் மீ த்ரூ த என்டையர் ப்ராசஸ். ஸோ நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ணது கோல்டியம் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. பட் அப்போ வந்து ஸோ இன்ட்ரெஸ்டிங்லி அப்போ வந்து ட்விட்டர் வந்து வாசன்ட் ஓன் பை ஈலான் மஸ்க். ஸோ அப்போ வந்து வேறு யாரோ தான் ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கம்பெனி மாதிரி. ஸோ அப்போ வந்து ரீச்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ்னு வந்துச்சு ட்விட்டரில். நீங்கள் வந்து சில டூல்ஸ் யூஸ் பண்ணி பர்சனலைஸாக மெசேஜ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பலாம். ஸோ அந்த யூஸ் பண்ண டூல்லாம் சில பேர்லாம் என் கஸ்டமராக இருந்திருக்காங்க, ஃபேமோலோட கஸ்டமராக ஆகிட்டேன். ஸோ மியூச்சுவல் கஸ்டமர்ஸ்லாம் ஆயிருக்கோம் நாங்கள். ஸோ அப்படி இருந்துச்சு. அந்த டைமில் ஆட்டோமேஷன்லாம் இருந்துச்சு. ஈலான் மஸ்க் வாங்கினதுக்கப்புறம் ட்விட்டர் ஏபிஐ ப்ரைஸிங் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதோட செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ்லாம் அவங்க பிஸ்னஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸாக நம்மளால் அவங்க டூல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ திருப்பி ஐ ஹேட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ பிஸ்னஸில் எப்போவுமே இப்படி தான் டைனமிக்காக இருக்கும், மாறிட்டே இருக்கும். 6 மாதத்துக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் உங்கள் கேமை. ஸோ அப்போ வந்து இட் டிடன்ட் ஒர்க். லைக் கோல்ட் அவுட்ரீச் டிஎம்ஸ் டிடன்ட் ஒர்க், விச் வாஸ் ஒர்க்கிங் 1 year பேக். இட் டிடன்ட் ஒர்க் த நெக்ஸ்ட் இயர்.
ஸோ அப்போ வந்து வேறு என்னெல்லாம் வழி இருக்குன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஒன்று இருந்துச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீச் அவுட் பண்ணுவோன்னு பண்ணால் அங்கே நான் ரீல்ஸ்லாம் பண்ணி ட்ரை பண்ணேன். ஸோ பட் அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் பார்க்கல. பட் இந்தியன் கஸ்டமர்ஸ் ஹூ ஆர் நாட் மை டார்கெட் ஆடியன்ஸ் ஸ்டார்டட் விசிட்டிங் தட். ஓ சூப்பர். பட் என்ன ஆயிடுச்சுன்னா பட் தட் இஸ் நாட் அ குட் திங். ஸோ அவங்களாம் விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க கஸ்டமர்ஸே கிடையாது. அதே நேரத்தில் அவங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தனால மை எஃபர்ட்ஸ் வென்ட் அண்ட் வெயின் ஓகே. ஸோ அது வந்து என் கண்ட்ரோல்லே இல்லை. இப்போ வந்து ஆனால் ஓகே அது ஐ எம் ட்ரைங் டு டிக் இன் டு தட் இட்ஸ் நாட் அ குட் திங். இப்போ உங்களுக்கு ரீச் வரதுன்றது குட் திங் தானே. இப்போ வந்து யார்கிட்ட இருந்து வந்தா என்ன அப்படின்ற அந்த அந்த ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குல்ல. வாட் யூ திங்க் அபவுட் தட்? பட் அவங்கள இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டெஸ்டிமோனியல் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறேன். சம்மந்தமே இல்லாமல் மியூசிஷியன் என்கிட்ட வந்தாங்கன்னா ஸோ அவங்க நீங்கள் வந்தாங்கன்னு சொல்கிறது உங்கள் ப்ராடக்ட் சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ வந்து உங்களால் அவங்கள சர்வ் பண்ண முடியாது. ஆமாம், இது பேசிக்கலி ஒரு ஃபனல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லேண்டிங் பேஜ்க்கு லேண்ட் பண்ணுறீங்க. அங்கேருந்து குறுகி நெக்ஸ்ட்டு அவங்க சைன் அப் பண்ணுறாங்க. அதுலேருந்து குறுகி கஸ்டமராக மாறும். இது ஒரு ஃபனல் தான் பேசிக்கலி. டாப் ஆஃப் த ஃபனல்னு சொல்கிறது இது ஒரு ஃபனல். இதுக்கு மேலே வந்து நான் எங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன்றது தான் டாப் ஆஃப் த ஃபனல். இப்போ எக்ஸாம்பிள் நான் சோஷியல் மீடியாலேருந்து கூப்பிட்டு வரலாம், இமெயிலேருந்து கூப்பிட்டு வரலாம். ஸோ நான் டாப் ஆஃப் த ஃபனல் தான் இப்போ ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா இந்த ஃபனல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா கஸ்டமர் ஆயிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா லேண்டிங் பேஜில் வந்துட்டாங்கன்னா இப்போ நான் மெட்ரிக்ஸாக மானிட்டர் பண்ணுவேன். 4% கன்வர்ஷன் ரேட் வரும். ஸோ அதுலேருந்து யூஸராக மாறுவாங்க. அதுலேருந்து 7% கன்வர்ஷன் ரேட் இருக்கும். எனக்கு பெய்ட் கஸ்டமராக மாறிடும். இது எப்படி ட்ராக் பண்ணுறீங்க? யூஸ் டூல்ஸ் ஃபார் தட். ஐ யூஸ் டூல்ஸ் ஃபார் தட். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் போஸ்ட் ஹாக் அப்படின்னு ஒரு இருக்கு. ஓகே. ஸோ போஸ்ட் ஹாக் வந்து நீங்கள் லேண்டிங் பேஜ்லேருந்து எங்கேருந்து சைன் அப் ஆகுறாங்க, கஸ்டமராக மாறாங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆம்ப்ளிடியூட் யூஸ் பண்ணுறேன். ஓகே. சார்ட் மூகிள் ஃபார் ட்ராக்கிங் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ போஸ்ட் ஹாக் அண்ட் ஆம்ப்ளிடியூட்லயுமே யூ ஸ்டில் ஹேவ் டு செட் அப் தி ஈவென்ட்ஸ்ல. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சாதான் நம்மளால அதை போய் கரெக்டாக செட் பண்ண முடியும். ஆமாம். ஸோ இப்போ நான் டெக்னிக்கலாக அதுவுமே ஏன்னா எனக்கு வந்து எங்கேருந்து வராங்கன்றது பெரிய புதிராக இருந்துச்சு. இப்போ வந்து ஓகே லேண்டிங் பேஜ்லேருந்து வந்தாங்க, கன்வெர்ட் ஆகிறாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்றது தெரிஞ்சால் தானே நான் அங்கே டபுள் டவுன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் எப்படிலாம் பண்ணலான்னு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் போஸ்ட் ஹாக்னு ஒரு டூல் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஓகே. ஸோ அதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ நீங்கள் வந்து கிளாடு சார்ஜபிலிட்டிலாம் இருக்குது, அதுக்கிட்ட கேட்டாலே எப்படி பண்ணுன்றது ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். சூப்பர். அண்ட் ரைட் நவ் லெட்ஸ் சே நம்ம அந்த ஜர்னி டைம் லைனுக்குள்ளே போனோம்னா $300 வந்துருச்சு. அண்ட் திஸ் வாஸ் அரவுண்ட் லேட் 2022. கரெக்டாக அங்கேருந்து. சூப்பர். ஸோ லேட் 2022 இருந்து அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வென் ChatGPT அண்ட் ஆல் தீஸ் AI டூல்ஸ் ஆர் ஆல்சோ கமிங் அப். ஸோ அங்கேருந்து உங்கள் ஜர்னி எப்படி இருந்துச்சு? வாட் இஸ் த நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன்? ஸோ ஐ வாஸ் கிளியர் தட் ஸோ லைஃப் நான் ஃபஸ்ட்டு சொன்ன எல்லா ஃபிலாசபியும் இப்போ அப்ளை ஆகிட்டே வருது. எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது லைஃப்னாலே எல்லாமே மிக்ஸ் ஆகி தானே இருக்கும். ஸோ அப்போ என் ஃபிலாசபி இருந்துச்சுன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரணும்னு இருந்துச்சு. அது எனக்கு தெரியும். இப்போ நம்ம 1000 வந்துருச்சுன்னா ஓகே பணம் இவ்வளோ பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு போவோன்ட்டு. பட் அதுவே வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அப்போது அண்ட் 2022 2023 வந்து ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் அதர் பிளேசஸ். வர ரெவன்யூ இருந்துச்சு, எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஸோ மை பிரதர் இஸ் இந்த US. ஸோ நான் என் பிரதரை போய் விசிட் பண்ணுவேன். 2 months வெக்கேஷன் எடுத்துப்பேன். ஓகே. ஸோ ஐ டுக் லைஃப் லைட் பேக் லைஃப் மாதிரி நான் ஸ்கேல் பண்ணிட்டு தான் இந்த என் பிஸ்னஸை. பட் இட் வாஸ் இன் மை டர்ம்ஸ். ஐ குட் டிசைட் வென் டு ஒர்க். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கோல் ஐ அச்சீவ். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஐ காட் இட் இன் த இயர் 2023 2022. வாட் வாஸ் தி MRR நம்பர்? அப்போ வந்து 1500 MRR you can. And உங்களோட because 1500 is technically not salary, it is what your business is generating. So உங்களுக்கு business expenseலாம் போக how much did you take out from the business? So mostly it was 90% gross margin. So okay. So இதுவுமே ஒரு மிஸ்கன்செப்ஷன். நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லாஸில் தான் போகும், நம்ம நிறைய காசு போட்டு பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 90% மார்ஜின் அப்படின்றது எப்படி பாசிபிள்? ஆக்சுவலி இது வந்து ஒரு கான்சியஸ் டிசிஷன் which I took. அந்த டைமில் நிறைய டெஸ்டிமோனியல் டூல்ஸ் இருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா என்னால் இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த வீடியோ பில்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுறது இருக்குல்ல, என்னால் ரொம்ப பண்ண முடியாது, நான் வந்து இதை அவுட் சோர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணணும், நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால உங்கள் ஒர்க் ஈஸி ஆகும், பட் உங்கள் மார்ஜின் டிக்ரீஸ் ஆகும். ஐ டுக் கான்ஷியஸ்லி எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ நான் ஃபுல்லாகவே நான் இன்ஹவுஸ் பில்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறனால எனக்கு இந்த டிசிஷன் எடுக்க முடிஞ்சது. இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த டைமில் AWS தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிருந்தேன். AWS வந்து ஒரு கடல் மாதிரி, நீங்கள் நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிசர்ச் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் கஸ்டம் டொமைனுக்கு வந்து நிறைய பேர் Cloudflareன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. Cloudflare யூஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் உங்கள் மார்ஜினை கொடுக்கணும். நான் வந்து AWSலேயே நம்ம செல்ஃப் சர்வர்லாம் ஹோஸ்ட் பண்ணி கேடின்னு ஒன்று மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ அது வந்து லிட்ரலி ஆல்மோஸ்ட் இட் சேவ்ட் அரௌண்ட் யூ குட் சே 20% ஆஃப் மை மார்ஜின். ஓகே. ஸோ இது வந்து காம்பவுண்ட் ஆகும். நீங்கள் ப்ராடக்ட் ஸ்கேல் பண்ண உங்கள் கிராஸ் மார்ஜின் ஷ்ரிங்க் ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து இன்கேஸ் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச லெவல் நான் அவுட் சோர்ஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன். பட் இன்கேஸ் சில சமயம் என்னால் முடியாது, சில விஷயம் இப்போ பேமெண்ட்லாம் என்னால் பில் பண்ண முடியாது. கரெக்ட். அதெல்லாம் மட்டும் ஏன்னா அங்கேயே மார்ஜின் போகுது. ஸ்ட்ரைப் வில் டேக் அ சூப்பர். ஸோ இப்போ வந்து யூஆர் சேயிங் தட் அந்த 90-95% வரதுன்றது நம்ம அதுக்கான எஃபர்ட் போட்டால் நம்ம அந்த மார்ஜின்ஸ் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து 1500 MRR வந்துருச்சு. அண்ட் தென் யூ
கைண்ட் ஆஃப் காட் யுவர் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கோல். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆன் யுவர் ஓன் டேர்ம். ஸோ இங்கேயுமே அகைன் சூப்பர் வீமுக்கு வர கொஸ்டின் என்னன்னா, ஏன் இன்னும் க்ரோ பண்ணல? லைக் ஓகே நம்ம 10K போகலாம், 20K. ஸோ அங்கே வந்து அதே தான் நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். லைக் ஏன் 1500ல இன்னும் ஏன் க்ரோ பண்ணல? அந்த க்ரோத் தானே நமக்கு வந்து பெருசாக இருக்கணும். உங்களுக்கு இது எப்போ வந்து இல்லை இது இது ஓகே இது வந்து இது எனக்கு போதுன்றதை விட யூ ஃபீல் லைக் யூ கைண்ட் ஆஃப் காட் இன் டு அ பாயிண்ட்ல. ஸோ அது லைக் ஹவு டு யூ சீ தட்? ஹவு டு யூ சீ தட் டிஃபரன்ஸ் பிட்வீன் க்ரோயிங் யுவர் ப்ராடக்ட் வர்சஸ் ஜஸ்ட் வாட் திஸ் இஸ் குட், இதுக்கு மேலே வரதெல்லாம் எனக்கு போனஸ் அப்படின்றது? ஸோ இப்போ ஆக்சுவலி கரண்ட்லி இட்ஸ் அரௌண்ட் 5000 MRR. Okay. ஸோ கரண்ட்லி அதுக்கு நான் ஸ்கேல் பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த டைமில் வந்து $1500 இருந்துச்சு. ஐ சா த லைக் நான் மெட்ரிக்ஸ்லாம் ட்ராக் பண்ணுவேன் என் ஷார்ட் மோகுலில். லைக் எப்படி இருக்குது, ரிட்டன்ஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ 2% churn rate இருக்குது. ஓகே, பீப்புள் ஆர் ஹாப்பி, பட் ஹேவ் டு இம்ப்ரூவ் த ப்ராடக்ட். அது என் கோலாக இருந்துச்சு. இப்போ இன்னொருத்தங்க காசு கொடுத்து வராங்கன்னா எனக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் எத்திக் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு கஸ்டமராக போகிறேன்னா தே ஷுட் ட்ரீட் மீ வெல். லைக் ஸோ ஐ டுக் கஸ்டமர் சர்வீஸ் அஸ் அ ப்ரையாரிட்டி இன் மை பிஸ்னஸ். ஸோ நான் சிங்கிள் பர்சன் தான், நீங்கள் கேட்ட மாதிரி தான். லைக் நான் தான் கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹேவ் திஸ் crisp.chatனு ஒரு widget இருக்குது, அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். I wanted to make sure that customers don't have to reach out to me using email. உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, சைடில் ஏதாவது டவுட்னா கேட்கணும். இப்போ வரைக்குமே I'm not using AI automation for customer service. Okay. Because I want that to be personalized. And Famewallனு ஒன்று வந்தால் ஓகே கௌதம்னு ஒருத்தர் இருக்கா நம்மளை பார்த்துப்பான் அப்படின்றது அவங்க இருக்கும். நிறைய பேர் அதனால என்னை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதனால ஒரு ரெப்புடேஷனே பில்ட் ஆயிருக்கு எனக்கு. எக்ஸாம்பிள் நீங்கள் என் Famewall போய் என்னோட டெஸ்டிமோனியல்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் பி கஸ்டமர் சர்வீஸ் தான் மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, அதை வந்து நான் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன். லைக் ஓகே இதை வந்து நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இப்போ அதை நான் பண்ணல காம்ப்ரமைஸ். ஸோ எனக்கு என்னென்னா அதில் இப்போ சில பேர் உங்களுக்கு நைட்லலாம் மெசேஜ் பண்ணுவாங்க. நான் என் ஃபோனில் அந்த சாட் வச்சுட்டு இருக்கும். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி நான் அங்கேயே ரிப்ளை பண்ணிடுவேன் எனக்கு தெரிஞ்சதை. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் வாசன்ட் அ மேட்டர். அண்ட் சைடில் வந்து நான் இந்த ஆட்டோமேட்டட் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப தான் SEOவில் வந்து லேண்ட் ஆனேன். ஓகே, ஆக்சுவலி கரெக்ட், நம்ம அதான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மற்ற சேனல்ஸில் வந்து லைக் வாட் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கரெக்ட் வி டிட்ன்ட் ஃபினிஷ் தட். ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகல. நான் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ட்ரை பண்ண ஒர்க் ஆகல. யூடியூப்லேயுமே ட்ரை பண்ணேன். அப்பயுமே இதே ப்ராப்ளம் வந்துச்சு. ஓகே, ஸோ லைக் நாட் மை டார்கெட் கஸ்டமர்ஸ் டிடன்ட் கம். அண்ட் அட் த சேம் டைம் ஐ வாண்டட் டு டூ திஸ் எவ்ரிதிங் ஃபார் த பிஸ்னஸ். லைக் எனக்குன்னு பர்சனல் பிராண்ட் மேபி பண்ணிக்கலாம், பட் அதை பொறுமையாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃபைட்டிங் லைக் 1500 ரீச் ஆகிறது தானே அந்த டைமில் கோல் ஆச்சு. ஸோ அப்படி பண்ணேன். SEOவில் வந்து நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ SEOன்றது பேசிக்லி சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுள்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது, பிங்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது, நிறையா சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கா. பீப்புள் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் சர்ச் பண்ணுவாங்க, அதுலேருந்து லேண்ட் ஆகி உங்கள் ப்ராடக்ட்டில் கிளிக் பண்ணி வருவாங்க, அங்கேருந்து அப்புறம் ஃபனலில் வந்துடுவாங்க. என் ஃபனலில் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் பார்ட்னா, கோல்டு இமெயில் அவுட்ரீச் பண்ணுறப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை திணிக்கிறீங்க அவங்ககிட்ட. அவங்க அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சர்ச் இன்ஜினில் வரப்போ அவங்களா அதுக்கு நீட் இருக்குன்றது சர்ச் இருக்குது. அதில் வந்து அவங்களோட கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். லைக் அந்த மார்க்கெட்டிங் சேனல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா பீப்புள் நீட் இருக்குன்னு சர்ச் பண்ணி வராங்க, அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பிளாகோ இல்லை ஆர்டிக்கலோ எழுதுனேன்னா அதில் வந்து கன்வெர்ட் ஆகி வராங்க. அந்த டைமில் நான் ஓகே இப்படின்னு ஒன்று இருக்குன்றது என்னோட லைக் இந்த போஸ்டாக்லாம் செக் பண்ணுறப்போ கூகுள்லேருந்து வராங்கன்னு பார்த்தேன். பட் அந்த டைமில் பிராண்டட் கீவேர்ட்ஸ்லேருந்து வந்தாங்க. பிராண்டட் கீவேர்ட்ஸ் என்னன்னா ஃபேம்வால்னு இருக்கும். ஓகே, ஸோ ட்விட்டர்லேருந்து ஃபேம்வால்னு ஒரு ப்ராடக்ட்டை கேள்விப்பட்டு அவங்க கூகுளில் சர்ச் பண்ணி வராங்க. ஓகே, பட் அது என் கோலாக இருக்கக்கூடாது. ஃபேம்வால்னா அவங்க ஆல்ரெடி ப்ராடக்ட் அவேராக இருக்காங்க, அவங்க எனக்கு தேவையில்லை. சொல்யூஷன் தேடிட்டு இருப்பாங்கல்ல, ஓகே டெஸ்டிமோனியல் எப்படி நான் கலெக்ட் பண்ணுறதுன்னு தேடுறாங்க. அவங்கள நான் என் ஃபனல்குள்ளே வர வைக்கணுன்றதுக்காக நான் அவங்களுக்காக ஆர்டிக்கல் எழுதுவேன். ஆர்டிக்கலுமே எப்படி இருக்குன்னா ரொபாட்டிக்காக இருக்காது. நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள். நான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பர்சனில் தான் பேசுவேன். லைக் யூ மைட் பி சர்ச்சிங் ஃபார் திஸ் டூல். அந்த வாய்ஸே அப்படி தான் இருக்கும். நான் என்னோட டார்கெட் கஸ்டமர்ஸ், கிரியேட்டர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ அவங்கள என் மைண்டில் வச்சு நான் அந்த ஆர்டிகல்ஸ் எழுதுவேன். அவங்க அதுலேருந்து பார்த்து கன்வெர்ட் ஆகி வரவங்க தான் இப்போ வரைக்குமே நிறைய பேர் இப்போ இன்னும் லாங் சர்விங் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. என் ஹையஸ்ட் பெய்ட் டைஸில் வந்தவங்க எல்லாருமே SEOலேருந்து வந்தவங்க தான். ஸோ இப்போ SEOக்கு வந்து அது ஒரு தனி ஸ்கில் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்டென்ட் ரைட்டிங், நோயிங் வாட் டு பப்ளிஷ், இந்த கீவேர்ட் ரீசர்ச், அது எல்லாமே. ஸோ ஹவு டிட் யூ லேர்ன் ஆல் தட்? அகெயின் லைக் எவ்ரி நியூ ஸ்கில் யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் தான் என்னோட கோலே. லைக் நிறையா ஜாகன் இருக்கும் டெக்னிக்கல். எந்த இண்டஸ்ட்ரியாக எடுத்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலே நிறைய ஜாகன்ஸ் இருக்கும். SEOலையுமே அது மாதிரி தான் இருந்துச்சு. இது திடீர்னு ஏதோ SEOன்னுவாங்க, பேக் லிங்க்னுவாங்க, அப்புறம் டாப் ஆஃப் த ஃபனல், பாட்டம் ஆஃப் த ஃபனல் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. I went and learned a few resources like what is basically SEOன்றது எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் இங்கே லேண்ட் ஆனேன். ஸோ பேசிக்லி ஒரு ஃபனலில் லேண்ட் ஆகிறாங்க, அங்கே வந்து கன்வெர்ட் ஆகி உள்ளே வராங்க. ஓகே என்னென்ன கீவேர்ட் சர்ச் பண்ணுறாங்கன்றது தான் ஃபஸ்ட்டு கீவேர்டுன்ற ஐடியா. ஸோ வாட் ஆர் தி சர்ச்சிங் ஆன் கூகுள்? ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த டைம் சில பேர் ப்ராடக்ட் அவேராக இருப்பாங்க. அதாவது லைக் மேபி உங்கள் ப்ராடக்ட் என்னென்னே தெரியும், உங்களுக்கு ஃபேம்வால்னு என்னென்னு தெரியும். சில பேர் வந்து சொல்யூஷன் ஓகே இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குது, பட் என்ன ப்ராடக்ட்னு இருக்காமல் இருப்பாங்க, சொல்யூஷன் அவேராக இருப்பாங்க. அதுக்கும் மேலே போனீங்கன்னா எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க, ப்ராப்ளமே அவேராக இருக்க மாட்டாங்க. ஸோ நான் என்னவா கோலாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் கீழே தான் பாட்டம் ஆஃப் த ஃபனல் தான் ட்ராக் பண்ணுவோம். அதாவது பேசிக்லி இந்த ஆர்டிக்கல் எழுதுனா ஓகே நம்ம கன்வெர்ட் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு கோல் தான் இருக்கணும். ஸோ ஐ டென்ட் ரைட் வாட் இஸ் அ டெஸ்டிமோனியல், அந்த மாதிரிலாம் ஆர்டிகல்ஸ்லாம் நான் கவர் பண்ணல. பட் இன்ஸ்டன்ட் ஐ ஸ்டார்ட் கவரிங் லைக் பெஸ்ட் டெஸ்டிமோனியல் டூல்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அதை நான் ரிசர்ச் பண்ணி ஐ டுக் த டைம் டு ரிசர்ச்
ஈச் ஆஃப் தி டூல்ஸ் அண்ட் அந்த டூலோட பிரேக் டவுன் மாதிரி போடுவேன். அது நிறைய பேருக்கு வேல்யூபிள் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டிகல்ஸ் வந்து அவங்க டூலை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுவாங்க, ஓகே மற்ற டூல்ஸ்லாம் டீலில் விட்டுருவாங்க. பட் நான் வந்து ஒரு புது ஆங்கிள் கொண்டு வரேன். இங்கேயுமே பொசிஷனிங்னு ஒன்று இருக்குது. ஓகே எஸ்இஓலையுமே மற்ற ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்இஓ காம்படிட்டர்ஸ் வந்து உங்கள் ப்ராடக்ட் காம்படிட்டர்ஸ் கிடையாது. மற்ற ஆர்டிகல்ஸில் ரேங்க் ஆகிறாங்களா அவங்களும் அவங்க காம்படிட்டர்ஸ் ஆகிடுவாங்க. ஓகே ஸோ இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது ஸ்கில்ன்றது நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான். லைக் நத்திங் இஸ் டிஃபிகல்ட். யூ கேன் டூ இட். ஓகே ஸோ ஸ்பெசிஃபிக்லி எஸ்இஓ ஹவு டு யூ see it சேஞ்சிங் ரைட் now? ஏன்னா இப்போ வந்து ஆப்வியஸ்லி பஸ்வேர்டை தாண்டி ஒரு ரியல் ஷிஃப்ட் நமக்கு தெரியுது. கூகுளில் ஏஐ ஓவர்வியூ இருக்காது. இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஜ்ன்றதை தாண்டி அந்த ஆன்சரை வந்து கூகுளே கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ லைக் இப்போ இந்த எஸ்இஓ பண்ணணுன்றவங்களுக்கு வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ் அரவுண்ட் தட்? ஸோ ஒரு சிம்பிள் பெட் தான். இப்போ ஆக்சுவலி ஒரு இன்வெஸ்டிங்கில் ஒரு சேயிங் இருக்குது, லைக் புட் மணி வென் எவ்ரிபடி இஸ் இன் ஃபியர்ன்ற மாதிரி ஒரு இருக்கும்ல. ஆமாம். ஸோ இங்கே எஸ்இஓலுமே அதே தான். இப்போ நிறைய பேர் பயப்படுறாங்க எஸ்இஓனால இல்லைன்னு. ஸோ நீங்கள் எய்தர் டூ திங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கேஸில் யோசிங்களேன், எஸ்இஓல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, டைம்லாம் போடுறீங்க. ஃபஸ்ட் கேஸில் நான் ஜீரோக்கு போயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிராஃபிக் வராது. பட் முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்ல. லைக் உங்களோட கோல் வந்து நான் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகிறன்றது கிடையாது. 5 இயர்ஸில் என்னால் முடியுமா, இப்போ என்னால் ரெவன்யூ பண்ண முடியுமா, இப்போ இந்த பிஸ்னஸில் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும், அதான் உங்கள் கோல். ஸோ இப்போ இஃப் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட், லைக் எஸ்இஓனா நான் இப்போ எடுத்தோடனே இப்போ புது பிஸ்னஸ் நானும் இப்போ நிறையா பண்ணுறேன். ஸோ எடுத்தோடனே வந்து நான் பெருசாக லைக் வாட் இஸ் டெஸ்டிமோனியல் அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். I'll go again basic fundamentals. Like people will search for in SEO, I mean in ChatGPT-நாலும் சரி, like generative AI எதுனாலுமே they will search like what are the testimonial tools available. அதுவுமே currently it is using search engine based optimization தான். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டெக்ஸ்ட் வந்து ஒரே பேஜில் வந்துடுது, பட் சைடில் வந்து ரெஃபரன்சஸ் வரும். பட் நீங்கள் எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட டூல் வந்து அங்கே லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து இப்போ நான் பார்க்குறேன் என்னோட அட்ரிபியூஷன் சோர்சஸ் போஸ்ட் ஹாக்ல வந்து நிறைய பேர் ChatGPT-லேருந்து வராங்க. ஓகே ஓகே. ஸோ நான் பண்ண எஸ்இஓ ஒர்க் இஸ் பேயிங் ஆஃப் இன் ChatGPT. சூப்பர். ஸோ இப்போ உங்களோட 5000 MRR ஸ்பிளிட் வந்து எப்படி வருது? லைக் இன் டர்ம்ஸ் எங்கேருந்து லீட்ஸ் வராங்க? ஹவு டு யூ கைண்ட் ஆஃப் கேட்டகரைஸ் தட்? ஸோ ஸ்பெசிஃபிக்லி மோஸ்ட்லி ஒரு 50-60% வந்து நீங்கள் எஸ்இஓலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் 30% வந்து என்னோட பில்ட் இன் பப்ளிக் அண்ட் கோல்ட் டிஎம்ஸ் அந்த மாதிரி. இப்போ ஆக்சுவலி கோல்ட் டிஎம்ஸ் நான் அவ்வளோவா பண்ணுறதில்ல. பட் இப்போ ஆர்கானிக்கா அது வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரியும் வரும். ஆர்கானிக் வருது. இன்னொன்று ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி நாட் 60% ஆஃப் இட் இஸ் எஸ்இஓ. யூ கேன் சே அரௌண்ட் 30% இஸ் எஸ்இஓ. ஓகே. நான் வந்து ஒரு ரெஃபரல் இன்ஜின் மாதிரி ஒன்று பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா ஃபேம்வாலில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணுறீங்க, சைன் அப் பண்ணி அந்த டெஸ்டிமோனியல் விஜெட் வந்து உங்கள் வெப்சைட்டில் போடுறீங்களா, கீழே வந்து பவர்ட் பை ஃபேம்வால்னு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய பேர் கோர்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க, கோச்சஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து இன்னொரு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தான் கோச் பண்ணுவாங்க. அவங்களாம் என் கஸ்டமர்ஸ் தான். கோச்சஸும் என் கஸ்டமர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸும் என் கஸ்டமர்ஸ். ஸோ கோச்சஸ் வந்து பவர்ட் பை ஃபேம்வால்னு அவங்க வெப்சைட்டில் போடுறப்போ, ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்க வெப்சைட்டில் எல்லாரும் அவங்க கஸ்டமர்ஸ் வந்து ஆண்டர்பிரினர்ஸ். அவங்க வந்து பவர்ட் பை ஃபேம்வால் ஓகே என்ன ஃபேம்வால்னா என்னன்னு கிளிக் பண்ணி வருவாங்க. ஓகே. ஸோ இவங்களோட கஸ்டமர்ஸும் என் கஸ்டமர்ஸாக மாறிடுறாங்க. ஒரு இன்ஜின் மாதிரி. இதுலேருந்து ஒரு பெரிய ப்ரிடாமினன்ட் சங்க் வந்து எனக்கு கஸ்டமர்ஸாக வராங்க. ஸோ சர்ச் இன்ஜின் இஸ் ஆல்மோஸ்ட் half ஆஃப் தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து யூ ஹாவ் லைக் அ ப்ராப்பர் என்ஜின் செட்டப் அண்ட் தென் இப்போ வந்து மார்க்கெட்டிங் சைடு நம்ம பேசிட்டோம். டெக் சைடில் நீங்கள் காலேஜ் படித்ததை தாண்டி வாட் ஆர் த கேப்ஸ் தட் யூ ஹேட் டு ஃபில், வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹேட் டு லேர்ன் பை யுவர் செல்ஃப்? ஸோ டெக் சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ன்றது பெரிய இது மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து ஏதோ ஏடபிள்யூஎஸ்க்கு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் வச்சிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது அப்படி படித்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அகைன் டுக் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் தான். ஸோ எனக்கு என்ன தேவை, ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் நாங்கள் கஸ்டம் டொமைன் பில்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஸோ கஸ்டம் டொமைன் சர்வருக்கு என்னென்ன தேவைன்னு டீப் டவுன் ரிசர்ச் பண்ணேன். அதுக்கு சில கேடி அப்படின்ற ஒன்று சர்வர்லாம் இருக்குது, அதை வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணணும்னு பார்த்தேன். ஓகே இதோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஏடபிள்யூஎஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகிறேன் நான். லைக் எடுத்தோடனே ஓகே ஏடபிள்யூஎஸ்ல இவ்வளோ இருக்குன்னு நினச்சி நம்ம பயந்துட்டோம்னா பயம் தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே புதுசாக நம்ம கற்றுக்கணும்னு நினச்சோன்னா யூ ஹேவ் டு கோ ஸ்பெசிஃபிக், ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஸ்டெப்பில் ரிசல்ட் வருதா, ஓகே வரலன்னா நீங்கள் விட்டுறணும், ஓகே வருதுன்னா இன்னும் டீப் டவுன் போகலாம். ஸோ அப்படி தான் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் நான் டெக்னிக்கலும் பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஈவன் தோ ஐம் டெக்னிக்கல், ஐ வாஸ் நியூ டு வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட் எனக்கு என்னென்ன தெரியாது. யூடியூப் டுட்டோரியல்ஸ் போனேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஃப்ரண்ட் எண்ட் என்னென்னு. ஸோ அந்த டைமில் ஆக்சுவலி எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்னா ஒழுங்காகவே வராது, டிசைன் ஸ்கில்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. பட் இப்போ லக்கிலி வித் ஏஐ ஐ கேன் டூ மச் மோர் ஒர்க். ஸோ யா சூப்பர். ஸோ டெக் சைட்லேயுமே வந்து யூர் சேயிங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸில் அகைன் வாட் ஐம் ட்ரைங் டு கெட் டு இஸ், இப்போ நிறைய பேருக்கு வந்து எய்தர் they'll say எனக்கு டெக்னாலஜி ஸ்கில் இல்லை சொன்னால் இது பண்ண முடியாது, ஆர் எனக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்கில் இல்லை அதனால் எனக்கு பண்ண முடியாது. இந்த ரெண்டு ஆடியன்ஸாக ப்ரிடாமினண்ட்டாக இருப்பாங்க. பட் யூ ஆர் ஆல்சோ சம் ஒன் ஹூஸ் கமிங் ஃப்ரம் போத் ஆங்கிள். யூர் சேயிங் ரெண்டுமே நம்ம கற்றுக்கலாம், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து லெட்ஸ் சே சம் ஒன் இஸ் கமிங் ஃப்ரம் அ டெக் பேக்ரவுண்ட் அண்ட் தென் தேர் சேயிங் மார்க்கெட்டிங் இஸ் ஹார்ட் அப்படின்னா, ஆர் தி அதர் வே மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் டெக் இஸ் ஹார்ட், வாட் வுட் யூ டெல் தம்? இப்போ இதனால நான் ஆரம்பிக்கிறது யோசிக்கிறேன் அப்படின்னா வாட் வுட் யூ டெல் தம்?
ஸோ எப்போவுமே இப்போ எதுனாலுமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ நீங்கள் எக்ஸாம்பிள் படிக்கிறதுக்கே லோன் எடுக்கிறீங்கன்னா, ஐயோ லோன் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு தான் நமக்கு தெரியும். பட் நீங்கள் அப்படி பார்க்க முடியாதுல்ல எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள் நான் டெக் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க மார்க்கெட்டிங் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஓகே டெக்குங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஜினியரிங் மைண்ட் செட் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு ரிசல்ட் வருது. மார்க்கெட்டிங்குமே அதே தான், பட் ரிசல்ட் லேட்டாக வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ அகைன் யூ ஹேவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. பட் எவ்ரிதிங் இஸ் சேம் தான். எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது உலகத்தில். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் இப்போ இல்லை 16th சென்ச்சுரிலேருந்து பிஸ்னஸ்லாம் இருக்குது. கரெக்ட். ஸோ நம்ம ஒன்றும் புதுசாலாம் பண்ணல. எப்படி பண்ணும், ஹியூமன் மோட்டிவேஷன் எப்படி டேக்கிள் பண்ணும், ஹியூமன் சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இதுதான் பெரிய ஸ்கில்னு தோணுது எனக்கு. மார்க்கெட்டிங் பீப்புள் லேர்னிங் அபவுட் டெக் ஆக்சுவலி தே ஹேவ் த பிகர் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். அப்படியா? ஓகே. ஸோ மார்க்கெட்டிங் பீப்புள் ஒர்க்கிங் வித் டெக் வந்து இப்போ நீங்கள் நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் வந்திருக்கு, ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஏஐ டூல் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுனா நம்ம வாவ்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன குவாலிட்டி கேவலமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கு அது இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இயர் யோசிச்சு பாருங்களேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் ஒன்றில் யோசிச்சிங்கன்னா வந்துடும் அந்த மாதிரி அப்படி கூட அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி தட் பிரிங்ஸ் மீ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. பில்டிங் சோலோ வெர்சஸ் பில்டிங் வித் a டீம். நீங்க ரெண்டுமே பண்ணிருக்கீங்க. யூ ஹேட் a co-founder, you also built solo. What are the pros and cons? ஸோ பில்டிங் ஸோ ரெண்டுத்துக்குமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சூஸ் பண்ணுறீங்கன்றதுக்காக பில்டிங் வித் டீம் ஒன்று என்னென்னா யூ ஹேவ் அ மாரல் சப்போர்ட். ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த மென்டல் ஆங்ஸைட்டி அவ்வளோ இருக்காது. லைக் ஓகே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்றது, ஓகே இவனும் ஃபீல் பண்ணுறானா எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் டாஸ்க்கை. ஓகே இவன் இது நான் பார்த்துக்குவான், இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அது ஒன்று இருக்குது. அண்ட் டீம் ஒர்க் வந்து இப்போ நீங்கள் ரொம்ப எக்ஸாம்பிள் நீங்கள் 20 years 30 years ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ ஹேவ் டு பில்ட் அ டீம். லைக் சோலோவாக உங்களால் அவ்வளோ லெவல் போக முடியுமான்னு தெரில. பட் ப்ரொவைடட் நீங்கள் ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க, லைக் உங்களுக்கு ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சோலோவாக பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட்டில் பண்ணலாம், நீங்கள் அந்த டைம் ஆஃப் ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் Famewall என்னால் ஸ்கேல் பண்ண முடியும். பட் இட்ஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன் டு ஸ்டே as a MicroSaaS. எனக்கு இது போதும் அப்படின்றது தான் இருக்கா. ஸோ அதில் இருக்குது. சோலோவாக பில்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சில டாஸ்க்லாம் எனக்கு எப்போ தோணுதோ நான் பண்ணிக்கலாம். லைக் ஐ டோன்ட் ஹேவ் டு ஃபாலோ அப் வித் மை டீம். லைக் இதை பண்ணிட்டீங்களா அப்படிலாம் நான் ஃபாலோ பண்ண வேணாம். ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் ஆர் ஹை. லைக் யூ கேன் டேக் இட், லைக் தட் இஸ் ஆப்வியஸ். அண்ட் அதர் தென் தட் அந்த ஃப்ரீடம் எனக்கு பிடிச்சிருக்கு. லைக் நான் எப்போ பிடிச்சிருக்கோ அப்போ பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் லைக் திஸ் இயரே லைக் ஒரு 3 or 4 trips போயிருப்பேன் லைக் ஆன் அண்ட் பேக். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ். சூப்பர். ஸோ வாட் ஐம் டேக்கிங் அவே இஸ் த ஃப்ரீடம் தட் கம்ஸ் ஃப்ரம் பில்டிங் சோலோ. உங்களுக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக வரும். ஆனால் இது வந்து உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். பட் யூ ஆல்சோ செட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அதர் திங்ஸில். ஸோ ப்ராடர் கொஸ்டின், வாட் ஆர் யூ யூசிங் தட் ஃப்ரீடம் ஃபார்? ஸோ உங்களுக்கு வந்து இது மூலமாக ஒரு ஃப்ரீடம் அந்த லெவல் வந்துட்டீங்க, அதை வச்சு என்ன பண்ணுறீங்க? ஸோ தட்ஸ் ஆக்சுவலி குட் கொஸ்டின். லைக் இதுவுமே அதான் நான் சொல்லிட்டு மாதிரி இந்த இயர் தான் திங்க் பண்ணிட்டு. ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீடம். லைக் ஸோ என்னோட கோல் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னா 20s லைக் ஐம் கரண்ட்லி 27 or something like that. ஸோ 20s வந்து வி டேக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அதுதான் இருக்கணும். 30s வந்து அட்லீஸ்ட் ஐ ஷுட் டேக் ஆன் அ ஹார்ட் ப்ராப்ளம். லைக் ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு நம்மளால் சால்வ் பண்ண முடியலன்னு பரவாயில்ல, ஓகே இந்த ஸ்கில்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஸோ ஐம் ப்ரிப்பேரிங் டுவர்ட்ஸ் தட். லைக் ஐம் நாட் ஷுர் வேர் இட் வில் பி யூஸ்ஃபுல். மேபி இது ஒரு டிஃப்ரெண்ட் டொமைன்லேயே இருக்கலாம், சாஃப்ட்வேராகவே இருக்காது. ஓகே. ஸோ அகேன் ஐம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் லேர்னிங் அவுட் ஃபிசிக்ஸ் புக்ஸ் அண்ட் ஆல். லைக் அதை ஜான்வரியில் அதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். ஐம் யூசிங் தட் ஃப்ரீடம் டு கெட் டு த நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன். பட் ஒன் திங் எது மாறலன்னா, புதுசாக பில்ட் பண்ணுறப்போ வர அந்த ஹை வந்து எதுவுமே மாறாது. மேபி அது நீங்கள் சாஃப்ட்வேராக இருக்கலாம், இதுலையாக இருக்கலாம். பட் மேபி ஏஐ ஆட்டோமேஷன்லாம் வரனால இன்னும் அதுவுமே அந்த ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது இன்னும் ஈஸியாக ஆகுமோன்ற ஒரு பெட் இருக்குது, அதில் எடுக்கலான்னு. ஸோ அரௌண்ட் லெட்ஸ் சே ஆக்சுவலி இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஐ அம் ஆல்சோ பீன் திங்கிங் அபவுட் ரொபாட்டிக்ஸ். ரொம்ப ப்ராட், எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் படிச்சதே கிடையாது. ஆனால் எனக்குமே அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ தட் ஆல்சோ எக்ஸ்பிளைன்ஸ் வை யூ பின் ரீடிங் அபவுட் Elon Musk, லைக் இப்போ வந்து வாட் ஹீ இஸ் டூயிங். ஸோ தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இப்போ வந்து அகேன் இட்ஸ் பின் அ கிரேட் கான்வர்சேஷன். அண்ட் எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து the biggest takeaway for me was that mindset almost seems too easy for you. ஏன்னா இதை நான் நிறைய பேர் இந்த MicroSaaS பற்றி பேசியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பிக்கஸ்ட் ஹர்டல் இஸ் வாட் தே திங்க் அபவுட் திஸ் லைஃப் ஸ்டைல். ஃபர்கெட் டெக்னாலஜி, ஃபர்கெட் மார்க்கெட்டிங், ஃபர்கெட் இது எல்லாமே. அதாவது இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்றதை அவங்க நம்பினா தான் அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். பட் அது வந்து உங்களுக்கு எங்கேயுமே நான் வந்து ஒன்று நடந்துச்சு அதனால நான் இப்படி யோசிச்சேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ எனக்கு எப்படின்னா, நான் ஒரு 7 years ஜாப்ல இருந்து அங்கே நிறைய நான் ஃபேஸ் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த ஒரு எனக்கு அந்த ஃப்ரீடம் வேணுன்ற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இது வந்துச்சு. ஆர் நான் சூப்பர் மீம் பில்ட் பண்ணது ஆக்சிடென்டலாக தான். நான் வந்து இது பாசிபிலிட்டி இருக்குது, நான் தேடி போகலாது, எனக்கு தேடி வந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு எனக்கு இதில் கன்விக்ஷன் வந்துச்சு. பட் ஃபார் யூ இட் ஆல்மோஸ்ட் சீம்ஸ் வெரி நேச்சுரல் அண்ட் மேஜிக்கல். ஐ வாண்ட் லைக் கைண்ட் ஆஃப் டிக் இன் டு தட். அது வந்து வேர் டு யூ திங்க் தட் கேம் ஃப்ரம்? ஆர்
what can you say that will help other people that unlock that mindset change? ஸோ ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்டோட பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல சில ஆமா. பிஸ்னஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் நான் மல்டிபிள் டைம்ஸ் லைக் மந்த்லி ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட் பண்ணுவோம், பிவட் பண்ணுவோம், நிறைய ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். இவென்ச்சுவலி ஐ காட் அ பர்ன் அவுட். லைக் பர்ன் அவுட்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு அது. என்னால் ஒர்க் பண்ணவே முடியல, லைக் உட்காந்து ஒர்க் பண்ணவே முடியல. ஸோ தட் இஸ் த டைம் ஐ டுக் அ வெக்கேஷன் டு த யூஎஸ். லைக் ஐ விசிட் மை பிரதர். ஓகே. ஸோ அப்போ வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் லைக் ஓகே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ our health should not we should not compromise our health, right? ஸோ அப்போ நான் செட் பண்ண கோல் தான். லைக் இப்போ எல்லாமே லைக் எடுத்தவொடனே நான் எல்லாமே யோசிக்கல. ஒவ்வொரு சுச்சுவேஷன் நடக்கிறப்போ ப்ராப்ளம் வரப்போ எப்படி மாற்றலாம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்ன் அவுட் நடந்துச்சு. ஓகே ஐ ஷுட் பில்ட் அ லைஃப் ஸ்டைல் வேர் பிஸ்னஸ் இஸ் செப்பரேட், பர்சனல் லைஃப் இஸ் செப்பரேட். ஓகே. ஸோ போத் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது. அண்ட் ஐ ஷுட் பி கம்ஃபர்டபிளி லீடிங் போத். லைக் லைஃப் இஸ் அ மிக்சர் ஆஃப் போத்தில். ஸோ அப்படி தான் நான் யோசித்தேன். ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கணும்னு நினச்சாலுமே ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ட்ரை டு லைக் read and like spread your knowledge across a variety of domains. For example, ஒரு பாயிண்டில் வந்து நான் சாஃப்ட்வேர் தான் பில்ட் பண்ணிருந்தேன். பட் சம்மந்தமே இல்லாமல் மூவிஸ்லாம் மேக் பண்ணுவாங்களா, அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பேன். லைக் டேரக்டர்ஸ் வந்து ஆக்சுவலி அந்த ஐ திங்க் அரௌண்ட் இந்த 2021 டைம்ல தான் யூடியூப்ல இந்த ரவுண்ட் டேபிள்ஸ் அந்த இன்டர்வியூ நானும் நிறைய பார்த்தேன். அது that'll be interesting. லைக் அவங்களுமே கிரியேட்டிவ் ஃபீல்டில் தான் இருக்காங்க. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க? ஸோ அவங்களோட பே ஆஃப் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, 1 year உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 1 year 2 years வந்து அதே ஸ்கிரிப்ட் அவங்க எழுதிட்டே இருக்கும். அது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ நீங்கள் க்யூரியஸாக இருக்கிறது தான் மெயின் கோலாக இருக்கணும். இப்போது ஏஐலாம் வரனால உங்களுக்கு எது எப்படி மாறப்போகுதுன்னே தெரியாது. பட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட யூனிக் டேலண்ட்ஸ் வந்து எப்போவுமே அது உங்களோட எட்ஜ் தான். நீங்கள் அதை எப்படி காட்டிக்கிறீங்கன்றது தான் கோலாக இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறீங்கனாலே உங்கள் சிக்னேச்சர் அங்கே வந்துடும். ஓகே. உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும். லைக் என்னை யாராவது ரொம்ப ட்ரீட் பண்ணாங்கன்னா நான் அந்த பிஸ்னஸ் ரொம்ப லைக் அந்த திருப்பி நான் ரிப்பீட் கஸ்டமராக ஆவேன் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி நான் என் கஸ்டமர் ட்ரீட் பண்ணணும்னு நினச்சது தான் என் சிக்னேச்சராக அதில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் உங்கள் டெஸ்டிமோனியிலுமே அது இட் கேம் அப் இன் தட். How are you using actually இங்கே ஏஐ சொன்னதுனால கேட்குறேன். how are currently you using AI tools and அதுலேருந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு அதோட இன்ட்ராக்ட் பண்ணுறதோட? ஸோ டெவலப்பர்ஸ்க்கு வந்து கர்சர்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த விஎஸ் கோட் மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டு அங்கே கோட் பேஸை லோட் பண்ணி அங்கே தான் ஒர்க் பண்ணுவேன். கர்சர் வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. லைக் நான் ஆக்சுவலி ஃபுல்லாக ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபைலில் கோட் எழுதி ரொம்ப நாள் ஆகுதுன்னு தோணுது. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் பி லைக் சின்ஸ் ஐம் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸில். ஸோ ஐ கீப் மை டைம் லைக் ஒரு நாள் 6 hours 7 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும் பிஸ்னஸில் அப்படின்றதுக்கு. this has been more helpful. Like what I'll do is I'll type down what I want. நம்ம கிளியராக கர்சருக்கு வந்து நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருவேன். லைக் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது, இது வேணும், இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது, நீ இப்படி பண்ணிக்கோ அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா அது கரெக்டாக கொடுத்துருவேன் எனக்கு. ஓகே. மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஆக்சுவலி ஃபிலாசபிக்கலாகவும் இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு கரெக்டாக வேணுன்றது நீங்கள் கரெக்டாக கேட்டு நீங்கள் டீட்டெயிலாக இருந்தால் எல்லாமே கிடச்சிருன்றது ஏஐக்கும் பொருந்தும், நம்மளுக்கும் பொருந்தும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவேன்னா சில சமயம் டைப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கோட் எழுதிட்டு இருக்கும். மீன்வேல் நான் மற்ற வேலையெல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேபி குக்கிங் ஆர் சம்திங் லைக் தட். சூப்பர். கோடிங் தாண்டி வேற எங்கே யூஸ் பண்ணுறீங்க? ஸோ கோடிங் தாண்டி இப்போ நான் மார்க்கெட்டிங்க்கே இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது இமெயில் கம்போஸ் பண்ணுறேன்னா முன்னாடி வந்து என்னோட இப்போது ஏஐயில் ஒரு குட் திங் என்னென்னா நீங்கள் உங்களை பற்றியே நீங்கள் நிறையா டைப் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் கிராக்லாம் இருக்குது. கிராக் வந்து ட்விட்டர் பிளாட்ஃபார்மோட ஏஐ மாதிரி. அது வந்து என்னை பற்றி ட்விட்டரில் நான் என்ன போட்டேன்னா இந்த வருஷம் எல்லா டேட்டுமும் இருக்குது. அது என்ன மாதிரி லைக் எனக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவது பர்சனலைஸ்டாக. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இவ்வளோ என்னை பற்றி நான் சொல்லுன்னு சும்மா யூ கேன் ட்ரை தட் அஸ் an experiment. லைக் இஃப் யூ ஆர் யூசிங் கிராக் லைக் டெல் வாட் யூ நோ அபவுட் மீன் சொன்னால் அது ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்லிடும். ஓ இதுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கா, எனக்கே இது தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் எப்போவுமே நம்ம வந்து நம்மளை பற்றி பேசுகிறத விட ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ், இப்போ தேர்ட் பர்சன்றத விட அந்த ஒரு ஏஐ பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு வந்து எக்ஸாக்ட்லி அதில் வருது. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தானே. நீங்கள் இன்னொருத்தட்ட கால் பண்ணி பேசி என்னை பற்றி என்ன தெரியும்னு கேட்டு நீங்கள் சொல்கிறக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணால் போதும், அதுவே வந்துடுது. இப்போ அது கூட இல்லை, நீங்கள் வாய்ஸ்லேயே வச்சு பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணுறப்போ சில சமயம் நான் வந்து இதை பற்றி போஸ்ட் பண்ண போகிறேன், உனக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்கா லைக் என்னோட ஹிஸ்ட்ரி பற்றி அப்படின்னா அது ஒரு புதுசாக ஒரு ஆங்கிள் சொல்லும். நீ ஏன் லைக் நீ ஃபெயில் ஆனல இந்த ஃபர்ஸ்ட் 2 yearsல அதை பற்றி ஏன் பேசல அப்படின்றத ட்விட்டர் போஸ்ட்டில் போடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இது வந்து ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுவேன். பட் என்னோட ஐ மேக் ஷூர் தட் ஐ டோன்ட் யூஸ் ஏஐ டு ஆட்டோமேட் வாட்ஸ் மீ. லைக் that should not go away. Like for example, if I'm taking time to reply to a DM or reply to a post, என்னோட போஸ்ட்ல யாராவது கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா நான் தான் ரிப்ளை பண்ணுவேன். ஏஐ அதுக்கு ஏஐ டூல் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே சூப்பர். ஸோ ஜஸ்ட் டு க்ளோஸ் திங்ஸ் அவுட், லைக் a big takeaway for me is you consume a lot. உங்களோட மைண்ட் செட் வந்து உங்களோட நிறைய நீங்கள் கன்சியூம் பண்ணுறது தான் ஷேப் பண்ணியிருக்குன்றது எனக்கு கிளியராக தெரியுது. What are 1, 2 or maybe let's say 3 resources, it could be a book, could be a podcast, could be articles, could be a tweet that has made the biggest impact on your top of mind? ஸோ டாப் ஆஃப் த மைனா அல்மனாக் ஆஃப் நவல் ரவிகாந்த் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் டைம்லெஸ் புக். லைக் இஃப் யூ ரீட் மேபி தட் இஸ் ஒன் புக், இஃப் யூ ரீட் 50 years from now it will be valid. லைக் அவ்வளோ டைம்லெஸ்ஸான ஹிஸ்ட்ரி. நவல் இஸ் ஆக்சுவலி an entrepreneur. ஸோ ஹீஸ் பில்ட் மல்டிபிள் பிஸ்னஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ த ஃப்ரேம் ஒர்க் ஹீ கிவ்ஸில் லைக் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லைக் எப்படி நீங்கள் லைஃப்பை பற்றி யோசிக்கணும், எப்படி ஃபிலாசபிக்கலாக இருக்கணும், தட் இஸ் த மோஸ்ட்
பிகஸ்ட் திங் ஐ வுட் திங்க். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான புக். ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் திஸ் டு எவ்ரி ஒன், பட் பிகினிங் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு ஒரு புக் இருக்கும். ஓகே. ஸோ தட் வாஸ் that was recommended by David, I mean Naval தான். ஓகே. So David Deutsch is a physicist. So he's a theoretical physicist. Like he talks about reality, like நம்மளோட சுற்றி இருக்கிற உலகத்தை பற்றி எப்படி யோசிக்கணுன்ற ஒரு இருக்கும், பட் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். It took me around 3 to 4 times of reading to understand. Like ஃபஸ்ட்டு சாப்டரே லைக் ஒரு 4-5 pages தான் இருக்கும். அது புரிஞ்சிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 4-5 months ஆச்சு. ஸோ the thing is, don't try to read everything. Like there's a lot of stuff, like புது புக்ஸ் வந்துட்டே தான் இருக்கும், but take the books which are timeless. For example, Naval Ravikanthoட almanac எடுத்துக்கலாம், and read up biographies. For example, you can take up Elon Musk's biography, Jeff Bezos, Steve Jobs. இவங்கெல்லாம் எப்படி அவங்களோட டைமில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. மேபி அதே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்ற ஃப்ரேம் ஒர்க் அங்கே வரும். ஓகே. ஸோ Almanac of Naval Ravikant and Beginning of Infinity is what you recommend. Yeah, and for if you're indie hacker and you are planning to get started, and Peter Levelsோட மேக்னு ஒரு புக் இருக்கும். ஸோ யா, அது ஆக்சுவலி Beginning of Infinity மட்டும் தான் நான் அதில் படிக்கல, மற்ற ரெண்டுமே வந்து I've read and definitely vouch for that. சூப்பர் கௌதம், thank you so much for being on this podcast. இதில் நம்ம பேசாத ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து லைக் யூ நோ அவர் ஆடியன்ஸ், லைக் பீப்புள் வாண்ட் டு பில்ட் MicroSaaS and to want to like do this either solo or small team. Anything that we missed out நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது அது இருக்கா? ஆக்சுவலி யா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ திங்க் புது ஸ்ட்ரகிள் என்னவாக இருக்குன்னா, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஐடியா எனக்கு ஒன்று இருக்குது, எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணுன்றது எப்படி யோசிக்கணுன்றதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லணும்னா, ஃபஸ்ட் திங் யூ டூ இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் MicroSaaS, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிடுறது பெட்டர். லைக் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு என்னென்னலாம் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்களோ உங்கள் டார்கெட் அந்த பொசிஷனிங் நான் சொன்னதெல்லாம் அப்ளை ஆகும். அதை கிரியேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கஸ்டமர் எப்படி ரீச் அவுட் பண்ண போகிறோன்றது ஃபிகர் அவுட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் ஐம் ஸ்டார்டிங் அவுட், லைக் ஐம் கரண்ட்லி பில்டிங் அ ஃபியூ பிஸ்னஸஸ். அண்ட் நீங்கள் ஆக்சுவலி இன்னொரு இதுக்கு முன்னாடி பேசுகிற கான்வர்சேஷன்லாம் தெரிய வந்துச்சு, லைக் மார்க்கெட் பிளேஸில் ஆக்சுவலி கேப்சர் பண்ணுறது இன்னும் பெட்டர். ஸோ ஃபஸ்ட் திங், மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் இஸ் கெட்டிங் கஸ்டமர்ஸ் தான். வேறு கோலே இல்லை. பில்ட் பண்ணுறதை நீங்கள் எவ்வளோ வருஷம் எடுத்தாலும் நீங்கள் பில்ட் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டமான ப்ராடக்டாக இருந்தாலும் சரி. பட் கெட்டிங் அ கஸ்டமர் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட். ஸோ அந்த கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு எப்படி நான் ரீச் அவுட் பண்ண போகிறேன்றது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் பிளேஸ் இருந்தால் பெட்டர்ன்றது இப்பயுமே ஐம் பில்டிங் ஃபார் தி ஆப் ஸ்டோர் ரைட் நோ. ஸோ யா, ஐம் டேக்கிங் iOS apps பிகாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சால்வ் ஃபார். ஓகே. ஸோ நான் டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்துட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன், லைக் இந்த ப்ராடக்ட் நான் பில்ட் பண்ணி இந்த அவங்ககிட்ட காமிச்சிட்டா எந்த ஃபீச்சர் இருந்தால் அவங்க அதை வாங்குவாங்கன்றது யோசிக்கணும். அதை மட்டும் தான் பில்ட் பண்ணணும். லைக் இப்போ எக்ஸாம்பிள் ஐம் ஷோயிங் திஸ் டெமோ டு ஹிம், ஹில் இமீடியட்லி கன்வெர்ட், ஓகே இதுதான் என் ஆஹா மூமெண்ட்னு அவங்க உடனே கிராக் பண்ணி அதை கிளிக் பண்ணுற மாதிரி அளவுக்கு தான் ஃபீச்சர் பில்ட் பண்ணும். பீட் let it take 2 weeks or let it take 1 month, that is enough. Like don't overload features. For example, one main thing which I faced was, நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம பில்ட் பண்ணிட்டே இருப்போம், பட் என்ன பிரச்சனை என்னன்னா, ஒரு புது யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிக்கணும். புது யூசர் வந்து இப்போ நிறைய ஃபீச்சர் இருக்குன்னா ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகிட்டு அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க. அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள் ப்ராடக்ட்லாம் யாருமே பார்க்க போகிறதே கிடையாது. அவங்க எப்படி தோணுதோ யூசர் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் இட். லைக் நீங்கள் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் மெனு எடுத்து தான் பார்ப்பீங்களா? நீங்கள் போய் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் தான் யோசிச்சு எல்லாமே பண்ணணும். So build a landing page, get the product ready, reach out to your customer and get them to the funnel which I mentioned. Like first landing page la varano, landing page la unga product sign up pannu, sign up pannite either you can be a paid product or it's a freemium product, get them to convert. That should be a goal. So idhilende deviate agama idhile da focused ah irukum first 2 months ku. Idu endha business ah irundhalum apply agum dhaan nenikiren. Ipo na pandradhukku adu apply aachu. Recently, like 2 months back, I launched a one-time lifetime deal product. Like it's not a SaaS. Okay. Bookerosine ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ அதுவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் லான்ச் பண்ணேன். என்ன ப்ராடக்ட் அது? ஸோ அது பேசிக்கலி என்னன்னா, அந்த கிண்டில் ரீடர்ஸ்லாம் இருக்குல்ல, ஆமாம், திஸ் ஐ வாண்டட் டு ஆக்மெண்ட் வித் AI. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிண்டில் படிக்கிறப்போ சில டெக்ஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டா இது எனக்கு புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு நான் இப்போ காப்பி பண்ணி ChatGPTல போடணும். பட் ChatGPTக்கு இந்த ஃபுல் கான்டெக்ட் இருக்குது அதில் புக்கு. ஓகே. பட் நான் என்னன்னா ஒரு ரீடர் மாதிரி பில்ட் பண்ணிட்டேன் என்னோட வெப் ப்ரௌசரில். ஓகே. ஸோ ஒரு ரீடர் அந்த புக்கை அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு புக்கே அப்லோட் ஆயிரும். இங்கே ஏதாவது டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் chat with AI or you can ask it to explain this particular line. ஓகே. ஸோ அதுலேருந்து நான் சும்மா ரேண்டமாக தான் லான்ச் பண்ணேன். இதுலேயுமே டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபஸ்ட் கோலாக இருந்துச்சு. நான் வந்து அந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ண ஒரு 2 weeks தான் எடுத்தேன். ஓகே. I used AI to build that product. So since you asked how I'm using AI, okay. So I used Cursor to build that. And அப்புறம் வந்து நான் அந்த ஃபேஸ்புக் குரூப்ஸில் சிலதெல்லாம் LTD லைஃப் டைம் டீல்ஸ் இருந்துச்சு, அதில் லான்ச் பண்ணேன். அதில் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் $500 MR, like $500 லைஃப் டைம் ரெவன்யூ இன் அரௌண்ட் 2 to 3 weeks I made. Nice. Super. So இப்போ வந்து like what I'm again taking away is that building products is what is giving you that high. So you're continuously going to build products, and I'm also excited to see where the physics exploration takes you, and hopefully like நிறைய கண்டிப்பாக hopefully like எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நல்ல ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆன் த பாட்காஸ்ட்,
அண்ட் யா ஐம் ஷுர் தட் நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஐம் ஷுர் தட் வில் கண்டினியூ அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஜஸ்ட் லைக் கண்டினியூங் திஸ் கான்வர்சேஷன் ஓவரால். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கௌதம் அண்ட் யா லைக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ஸ் கமிங் மோர் அவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ சஞ்சீவ். லைக் ஆக்சுவலி ஐ என்ஜாய் திஸ் பாட்காஸ்ட் லாட். நான் கனடா தான் என்னெல்லாம் தோணுச்சோ அதை தான் பேசியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டெஃபினெட்லி. இப்போ ஏன்னா எனக்குமே தெரியல ஆடியன்ஸ் நம்ம பண்ணுற வீடியோவில் என்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னு. நிறைய கொஸ்டின்ஸ் யூ ஆர் லைக் ஆர்கானிக்லி ஆன்சரிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கௌதம். தேங்க்யூ சஞ்சீவ். தேங்க்யூ.